கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் அனைவரையும் அவருடைய பெரிதான கிருபையின் நிமித்தம் நம்மை ஒன்று கூடி வர செய்து பரிசுத்தமான அவருடைய ஆராதனையில் பங்கு பெறும்படியாக நமக்கு ஒரு கிருபை தந்து இந்த நாளிலும் கூட நம் அனைவரையும் சந்திக்க செய்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் நம் ஆராதனைக்கென்று நாம் தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு ரான்சமர், அட்டோனர், அட்வொகேட், மீடியேட்டர். தமிழில் சொல்லப்போனால் ஈடுபலி கொடுப்பவர், அட்டோனர் அப்படின்னு சொன்னால் பாவ ஒப்புரவாக்குகிறவர், அட்வொகேட் அப்படின்னு சொன்னால் பரிந்து பேசுகிறவர், மீடியேட்டர்னு சொன்னால் மத்தியஸ்தர். இந்த 4 டாப்பிக்கில் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்துக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா புரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான பாடங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ காவனன்ட், ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5292. இன்னொரு பாடம் பாவ நிவாரண பலியில் சபையின் பங்கு, ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5195. இந்த 2 பாடமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் இந்த பாடம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் இந்த 2 பாடம் எங்களுக்கு எப்படி பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏற்கனவே இந்த 2 பாடத்தையும் நம்முடைய இங்கிலீஷால் எடுத்தாச்சு. அதனால் இது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கடந்து போகலாம். இப்போ இந்த 4 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, ரான்சமர், அட்டோனர், அட்வொகேட், மீடியேட்டர். இந்த 4 வார்த்தையிலும் இருக்கிற ஒற்றுமை என்ன? எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம். இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட விஷயமா? இயேசு கிறிஸ்து செய்கிற வேலையா? செய்கிற வேலை. இயேசு கிறிஸ்து எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும் செய்கிற வேலை இது? ஞானஸ்தானம், அதாவது 1ஆம் வருகையிலிருந்து எடுத்துக்கலாம். ஞானஸ்தானத்திலிருந்து 1000 years கடைசி. 1000 years கடைசின்னு சொன்னால் போதுமா? கரெக்ட். லிட்டில் சீசன் வராது. லிட்டில் சீசன் தேவனோடது. 1000 years கடைசி வரைக்கும் இந்த 4 வேலைகளுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்குது. 4மே இருக்கான்னு சொல்ல முடியாது. 4 வேலையினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய கடைசி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டை ரசல்பர் எழுதும்போது, இது ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 4352 இருக்குது. இந்த சப்ஜெக்டை எழுதும்போது அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய அறிவுப்பட்ட விஷயங்கள் நம்ம படிக்கிறதுனால நம்ம சபையாயிருவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதாவது நம்ம நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறதுக்கு அடிப்படையான விஷயம் நாலேஜா ஃபெய்த்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, விசுவாசம் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படின்னா வேற பாடங்களே படிக்க வேண்டியது இல்லையா? இதை பற்றின வித்தியாசங்கள், இதை பற்றின தெளிவுகள்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் வேணும். அப்போ என்ன ஒரு விளக்கத்தை சகோதரர் ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தெய்வீக திட்டத்தை பற்றிய நமது அறிவின் அளவினால் நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை, மாறாக நமது விசுவாசத்தின் நிறைவினாலேயே, அதாவது பூரணத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். உண்மைதான். நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம நீதிமானாக்கப்படுறது இல்லை. அப்படியே தேவன் நீதிமானாக்குறாரு நம்மள? இல்லை. அப்ப எதை வச்சுதான் நீதிமானாக்குறாரு? விசுவாசத்தை வச்சுதான். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனா விசுவாசத்துக்கு எது அடிப்படை அப்படின்னு கேட்டா நம்முடைய பதில் சும்மா வந்துருமா விசுவாசம்? கேள்வி புரியல நினைக்கிறவங்களுக்கு. விசுவாசம் சும்மா வந்துருமான்னு கேட்குற. அப்படியே சத்திய அறிவு இல்லாமல் கண்டிப்பாக வர. அதுக்கு சகோதரர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, அதாவது விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தேவையான சில பிடிமானங்கள் நமக்கு தேவை. பிடிமானங்கள் கிரிப்பு நமக்கு தேவை, உறுதி நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தின் உறுதியை எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம்தான். அப்போ சத்தியம் இல்லாமல் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்படின்னா நீதிமானாக்கப்படுதலுக்கு எதுவும் முக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின்ஸும் அதனுடைய நாலேஜும் கண்டிப்பாக நமக்கு முக்கியங்கிறத முதல்ல நம்ம மனசில் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கரெக்டாக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தால் போதும் நம்ம நீதிமானாக்கப்பட்டுடலாம். ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன செய்யணுன்னே தெரியாமல் எப்படி நம்ம போய் ஒரு விஷயத்தை முடிக்க முடியும்? ஒரு வேலைக்காக நம்ம வந்திருக்கோம், என்ன செய்யணுன்னே தெரியாமல் நம்ம என்ன வேலை செய்வோம்? அங்கே கொஸ்டின் மார்க் ஆயிரும். அப்போ தேவன் சொல்லி வச்சிருக்கிற விஷயங்கள் நமக்கு புரியணும்னா ஃபெய்த்து முக்கியம். அந்த ஃபெய்த்துக்கு அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் தான். ஸோ ட்ரூத் இல்லாமல் ஃபெய்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறார். என்னன்னா, நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஒன்று, இந்த கடைசி காலங்களில் அருமையான சத்தியம், கடைசி காலத்துக்கு ஏற்ற சத்தியம் சொல்லுவோம் நம்ம. உண்மைதான், அது யாரும் இல்லைன்னு சொல்கிறதில்ல. ஒரு சத்தியத்தை கேட்கும்போது அதை படிக்கும்போது இது காலத்துக்கேற்ற சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட். ஆனால் காலத்துக்கேற்ற சத்தியமானு பார்த்தா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சத்தியம்ங்கிறது ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம பேப்டிசம் எடுக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சா? இல்லை. சத்தியங்கிறது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருக்குது. அப்போ எது நம்மளை ஊக்குவிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது. நம்முடைய புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அது அதிகமாகும் போது
இதுக்கு முன்னாடி படித்த ஒரு சத்தியம், முன்னாடி கொடுத்த விளக்கத்தை விட இப்ப நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியின் அடிப்படையில் இப்ப படிக்க அதே சத்தியம் இப்ப படிக்கும்போது நமக்கு அதிகமான அர்த்தங்களை கொடுக்கறதுனால அதுதான் நம்மளை ஊக்குவிக்கிறதே தவிர கடைசி காலத்தில் நிறைய சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கு, புது சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லவே இல்லை. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சகோதரர் என்ன ஆட் பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை இப்படி படிக்கிறோம், இதை படிச்சுட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடும், அப்பா இவ்வளோ பெரிய ட்ரூத் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இதே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு படிச்சு பார்த்தா இதை விட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு படிச்சது தப்பா போயிருமா? கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் தான் இருக்குதுங்கிறதே சொல்லிட்டு தான் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார். ஸோ பாடத்தின் தலைப்பு ரான்சமர், அட்டோனர், அட்வொகேட், மீடியேட்டர். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, நாலுமே நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே, தெரிஞ்ச வார்த்தை தான். அதனால தான் ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக எடுத்து பார்க்க போகிறதில்ல. அப்போ இந்த 3 விஷயம், இந்த 4 விஷயத்தை சேர்த்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வேலைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, இது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த 4 ஒர்க்குக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன, 3வது பாயிண்ட்டு என்ன ஆர்டரில் இதை ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா மனசுக்குள்ளே யோசிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு டாப்பிக்கும் நமக்கு தனித்தனியாக தெரியும். ஆனால் எல்லா டாப்பிக்கும் சேர்த்து ஒன்றா சேர்த்து எப்படி தேவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பாடத்தை எடுத்துருக்கிறோம். அப்படின்னா இந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுறது 2 வார்த்தை. இதில் அந்த 2 எடுத்தாச்சுன்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், சகோதரர் ரசல்பர் இந்த சப்ஜெக்டில் இன்னும் 2 பேர் ஆட் பண்ணுறாரு. நான் சொல்கிறது ரான்சமர், அட்டோனர், அட்வொகேட், மீடியேட்டருக்குள்ள அவர் ரிடீமர்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்காரு, இன்னொன்று சின் ஆஃபரிங் ஆட் பண்ணியிருக்காரு. அந்த 2 வார்த்தையை நான் ஏன் இங்கே போடலின்னா, அந்த 2 வார்த்தை இதுக்குள்ளேயே தான் இருக்குது, அதனால நான் தனியாக போடல. டாபிக் ரொம்ப பெருசாயிரும், ஆனால் கண்டென்ட் சேம் தான், அதான் படிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் முதல்ல எதை எடுக்கிறேன்னா, இந்த 3 விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு டாப்பிக்கில் இருக்கிற 2 விஷயத்தை எடுக்கிறேன். ஒன்று ரான்சமர், இன்னொன்று அட்டோனர். ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின், ரான்சமர் அப்படிங்கிறவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதைத்தான் அப்பயே சொன்னீங்களே. நான் கேட்கறது ரான்சமர்ங்கிறது யார்? ஓகே குட். ரான்சம் கொடுக்கிறவர். ரான்சமர் யாருன்னா ரான்சம் கொடுக்கிறவர். இப்போ அடுத்த கேள்விக்கு ரொம்ப பதில் ஈஸி. அட்டோனர் யாரு? இப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த பாடம் தேவைதான். அட்டோனர் யார்? அட்டோனர் யாருன்னா சின் ஆஃபரிங் கொடுக்கிறவர். மறந்துடாதீங்க. ரான்சமர் யாருன்னா ரான்சம் கொடுக்கிறவர். அட்டோனர் யாருன்னா சின். ரெண்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், சின் ஆஃபரிங் கொடுக்கிறவர். ஸோ முதல்ல இந்த சப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறோம், ரான்சமையும் சின் ஆஃபரிங்கும் கம்பேர் பண்ண போறோம். என்ன கம்பேர் பண்ண போறோம்? 3 கம்பேரிசன் சொன்னேன் இல்லையா? ஒற்றுமைகள் என்ன, வித்தியாசங்கள் என்ன, ஆர்டர் என்ன. முதல்ல ரான்சமும் சின் ஆஃபரிங்கும் ஒன்னா வேற வேறையா? சகோதரர்கள் அப்படியே ஒரு மௌனம். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ரேன்சமும் சின் ஆஃபரிங் ஒன்னா வேற வேறையா? வேற வேற. ஸோ இது பதில மாற்றக்கூடாது பின்னாடி. ஓகே குட். மாற்ற மாட்டீங்க, நானும் மாற்ற போறது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இதில். அந்த கேள்வி என்ன, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2மே கொடுத்தார். ரான்சமும் அவர் தான் கொடுத்தார், சின் ஆஃபரிங் அவர் தான் கொடுத்தார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால ரான்சம் மட்டும் கொடுக்க முடியுமா முடியாதா? இந்த பக்கமே திரும்ப மாட்டேன் இன்னைக்கு. ரான்சம் மட்டுமே கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். சின் ஆஃபரிங் மட்டுமே கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். ரான்சமும் தனியாக கொடுக்க முடியும், சின் ஆஃபரிங் தனியாக கொடுக்க முடியும். ஆனால் 2ம் தனியாக கொடுத்தா 2மே வேஸ்ட். 2ம் தனியாக கொடுத்தா 2மே பிரயோஜனம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி இல்லாமல் ரான்சமுடைய பெனிஃபிட்டு எல்லா உலக ஜனங்களுக்கும் போய் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேராது. பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. சின் ஆஃபரிங் இயேசு கிறிஸ்து கொடுக்காம ரான்சம் மட்டும் கொடுத்தா, இயேசு கிறிஸ்து கொடுக்குற ரான்சம் யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேராது. சின் ஆஃபரிங் இல்லாம ரான்சம் எல்லாருக்கும் போய் சேராது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரான்சம் கொடுக்காம சின் ஆஃபரிங் மட்டும் கொடுத்தாருன்னா அந்த சின் ஆஃபரிங் இன்வேலிட். அந்த சின் ஆஃபரிங் இன்வேலிட். எல்லாரும் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். நம்ம இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வித்தவுட் சின் ஆஃபரிங் ரான்சம் பெனிஃபிட் எல்லாருக்கும் போய் என்ன ஆகாது, ரீச் ஆகாது. தமிழ்ல சொல்லிடலாமா? பாவ நிவாரண பலி இல்லாம இயேசு கிறிஸ்து ஈடுபலி மட்டும் கொடுத்தா, கொடுக்கப்பட்ட அந்த ஈடுபலி எல்லாருக்கும் போய் சேராது. எல்லாருக்குன்னா யாருக்கு?
ஈடுபலி யார் யாருக்கு போகணுமோ எல்லாருக்குமே போய் சேராது. செகண்ட் பாயிண்ட், ransom கொடுக்காம வெறும் பாவ நிவாரண பலி மட்டும் கொடுத்தாருன்னா அந்த பாவ நிவாரண பலியானது பிரயோஜனமற்றதாக போய்விடும். அப்ப இந்த ரெண்டு டாபிக்கும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயம், ஆனா ரெண்டும் ஒன்று கிடையாது. இந்த ரெண்டு டாபிக்கும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயம், ஆனா ரெண்டுமே ஒன்று கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறத நம்ம போறோம். அப்படின்னா ஏன் சின் ஆஃபரிங் இல்லாம ransom ஆனது எல்லாருக்கும் போய் சேராது? இந்த கேள்வி நியாயமான கேள்வி இல்லையா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் சின் ஆஃபரிங் இல்லாம ransom எல்லாருக்கும் போய் சேராது? ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவால தனியா ransom கொடுக்க முடியும், சின் ஆஃபரிங் கொடுக்க முடியும். நான் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது 33 வயசுல தேவன் அவரை பிறக்க வைக்க முடியுமா முடியாதா? முடியும். 33 வயசுல நீசான் மாதம் 14ஆம் தேதி காலையில பிறக்க வச்சு, நீசான் மாதம் 14ஆம் தேதி அது என்னது புதுசா சொல்றீங்க? உங்க பர்த்டேவோ? பஸ்கா. நல்ல பதில், எதிர்பார்க்காத ஒரு பதில். நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம். கரெக்டுங்களா? நீசான் மாதம் 14ஆம் தேதி காலையில் இயேசு கிறிஸ்து பிறந்து காலையில பேப்டிசம் எடுத்து சாயந்தரம் மரிச்சிருந்தாருன்னா எது மட்டும் கம்ப்ளீட் ஆயிருக்கும்? ransom மட்டும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அந்த ransom எல்லா உலக ஜனங்களுக்கு போதும். ஆனா இயேசு கிறிஸ்து சின் ஆஃபரிங் கொடுக்காம விட்டார்னா அந்த ransom எல்லாருக்கும் போய் சேராது. அப்படின்னா எதற்காக இயேசு கிறிஸ்துடைய 3.5 வருஷ வாழ்க்கை? காலையில பிறந்து சாயந்தரம் மரிச்சாலும் அது ransom தான். அப்புறம் எதுக்கு 3.5 இயர்ஸ்? இது வேற போன வாரம் பெங்களூர்ல பெரிய டிபேட். 3.6 ஒருத்தர், ஏன்னா அரை இல்லை, வருஷத்துல அரைன்னு 6 தானே, சரி அதனால என்ன பண்ற 3 சொல்ல 3.5 வருஷ வாழ்க்கை எதுக்கு இயேசு கிறிஸ்து? அதான் நம்ம பாடத்தில் பார்க்க போறோம். ஸோ கிளியரா இருக்கவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணா, ransom-க்கு ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் பார்க்கலாம். ransom-ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒரு விஷயத்திற்காக கொடுக்கப்படும் இன்னொரு விஷயம், எவ்வளவுதான் சிம்பிள். அதுல வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? இங்கிலீஷ்ல வாசிட்டு அப்புறம் தமிழ்ல வாசிக்கலாம். The word ransom, as we have already pointed out, signifies a price to correspond. A price to a corresponding sin அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு விஷயத்திற்காக கொடுக்கப்படும் சரிநிகர் சமான விலை, அவ்வளவுதான். தமிழ்ல வாசிங்க. ஈடு பலி என்பது ஒருவருடைய பாவத்திற்கு பதிலாக கொடுக்கப்படும் விலை, அவ்வளவுதான். ஸோ ஈடு பலி என்பது ஒருவருடைய பாவத்திற்காக கொடுக்கப்படும் விலை. அந்த ஒருவர் யாரு? ஆதாம். ஆதாமுடைய பாவத்திற்கு எதுக்கு பரிசு ஈடுபலி கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டார். ஸோ கீழ்ப்படியாமைக்குள்ள ஆதாம் போயிட்டாரு, ஆதாமுடைய சந்ததியும் போயிடுச்சு. இப்ப ஆதாம மீட்டெடுத்தா சந்ததி மீட்டெடுத்துடலாம். கரெக்டுங்களா? அப்ப ஈடுபலினா என்னன்னா, இந்த ஒரு விஷயம் ஆதாமுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை நடந்தது நிமித்தமாக வந்த மரணத்திற்கு செய்யும் பரிகாரமே ஈடுபலி. அதை யார் வந்து செய்யணும், எப்படி வந்து செய்யணும் வாசிக்கலாம் பாருங்க. இப்ப கீழ்ப்படியாமைக்குள் சென்ற மற்றும் பாவியான ஆதாம் தேவனுடைய நீதியின்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஃபுல் ஸ்டாப். ஆதாம் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். யார் மரண தண்டனை கொடுத்தது ஆதாமுக்கு? தேவனா தேவனுடைய நீதியா? நீதி. ஏன் நீதின்னு சொல்றோம்னா, தேவன் முதல்ல நீதியை கொடுத்துட்டார் ஆதாம் கிட்ட. என்ன சொல்லி கொடுத்தாரு? சாப்பிட்டீனா சாகவே சாவாய். அப்ப நீதி சார்ஜ் எடுத்துருச்சு. என்ன சார்ஜ் எடுத்துச்சுன்னா, ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன பண்ணணும், சாப்பிடாட்டி என்ன பண்ண நீதி பார்த்துக்கும். இது தேவன் நீதிகிட்ட ஒப்படைச்சிட்டார். இப்ப நீதிகிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா ஆதாம் என்ன பண்ணிட்டார்? பழத்தை சாப்பிட்டார். கரெக்டுங்களா? அப்படின்னு இப்ப திருப்பி நீதி இப்ப என்ன பண்ணிருச்சுன்னா ஆதாமுக்கு மரண தண்டனை கொடுத்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அதான் ransom. என்ன பண்ணணும்னா இப்ப தொடர்ந்து வாசிங்க. அந்த மரணத்திலிருந்து அவரை விலை கொடுத்து வாங்க நீதி இன்னொரு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை கேட்குது. நீதி என்ன கேக்குதுன்னா, இதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு இன்னொரு பரிபூர்ண மனுஷனுடைய எதை கொடுங்கன்னு கேக்குது? ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி கேக்குது. அப்படி கொடுத்தால் நீதி திருப்தி ஆகிவிடும். எந்த நீதி திருப்தி ஆயிரும்? ஆதாம் கிட்ட தேவன் கொடுத்தார்களே, இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ங்கிற விஷயம் என்ன ஆயிரும்னா திருப்தி ஆயிரும். ஏன்னா பழத்தை சாப்பிட்டாலும் பரிகாரம் செய்யப்பட்டாச்சு. இந்த பரிகாரத்துக்கு பேர் தான் ransom. ஸோ இந்த ransom இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. எப்போ கொடுத்தாரு? அவருடைய மரணத்தில் கொடுத்தாரு. ஆனா அந்த மரணத்தில் இயேசு கிறிஸ்து கொடுத்த ransom ஆனது நீதியை திருப்தி செய்வதற்கு போதுமானது. ஆனா அந்த நீதியை திருப்தி செய்யும் போது பெனிஃபிட் யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. இப்படியாக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடு பலியானது ஆதாமின் பாவத்திற்கு மட்டுமல்லாமல் ஆதாமின் பாவத்திற்கு
மட்டுமல்லாமல் ஆதாமுடைய சந்ததிக்கும் சேர்த்து ஜீவனை கொடுக்கிறது. ஜீவனை கொடுக்கிறது. ஏன் எல்லாருக்கும் சேர்த்து ஜீவன் கொடுக்குது? ஏன்னா எல்லா மனுஷரும் யாருடைய கீழ்ப்படியாமக்குள்ள போயிட்டாங்க. அதே சேம் நீதி தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது. எந்த நீதி ஆதாமுக்கு தண்டனை கொடுக்குதோ அதே நீதி தான் என்ன பண்ணுது மற்றவங்களுக்கும் தண்டனை கொடுக்குது. அப்ப நீதி திருப்தி படியாச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் நீதி தண்டனை கொடுத்தோ எல்லாருக்கும் ரிலீஃப் கிடைச்சிரும். அதனாலதான் எல்லா மனுஷருக்கு என்ன கிடைக்குதுன்னா இயேசு கிறிஸ்துடைய பலியின் அந்த பலினால ஜீவன் கிடைக்குது. இதுதான் ransom குறிய விளக்கம். ஸோ இது வந்து ரீபிரிண்ட்ஸ்ல இல்லை, இது நான் எழுதி போட்டது. ஸோ இதை வந்து நீங்க நல்ல மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ransom. இந்த ransom இயேசு கிறிஸ்து கொடுக்க போறாருங்கிறத இயேசு கிறிஸ்து எங்கேயா சொல்லியிருக்காரா? இப்படி ஒரு மௌனம். ransom இயேசு கிறிஸ்து கொடுக்க போறேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன். நீதியை நிறைவேற்ற வந்து அதுல திருப்பி பாவனி வார பலி வந்துடும், மாட்டிக்காதீங்க. இதுல சொல்லியிருக்காரு. மத்தேயு 20:28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார்னு அவரே சொல்லிட்டார். இப்ப இந்த விஷயம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில என்னைக்கு நிறைவேறிச்சு? அவர் சொன்ன இந்த வார்த்தை அவர் வாழ்க்கையில என்னைக்கு நிறைவேறிச்சு? எந்த டேட்ல நிறைவேறிச்சுன்னு கேட்டேன் நான். நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவேறிச்சு. கரெக்ட். அப்ப சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து கொடுத்தார் இல்லையா? அப்ப இவர் கொடுத்த உடனே எது திருப்தி ஆகணும்? இப்ப நீதி திருப்தி ஆகணும். உடனே திருப்தி ஆயிடுச்சா? இல்ல. ஏன் திருப்தி ஆகலினா அங்கதான் தேவன் ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறார். அங்கதான் பாவ நிவாரண பலி வருது. ஒருவேளை ransom மட்டுமே போதும்னா பாவ நிவாரண பலி வேணும்னா இந்த பாயிண்ட் இப்பவே முடிச்சிருக்கும். இப்ப வாசிங்க தொடர்ந்து என்னன்னு. இது ரீபிரிண்ட்ஸ்ல இருந்து போட்டது நான். ஆனால் இந்த புண்ணியம் இன்னும் நீதியின் கைகளில் ஒப்படைக்கப்படவில்லை. எந்த புண்ணியம்? ransom கொடுத்தாருல நீசான் 14 உயிர் கொடுத்தாருல இயேசு கிறிஸ்து, அந்த ஜீவன் கொடுத்த அந்த விஷயமானது இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே இன்னும்னா 2025 இல்ல, அது இன்னும்னா எப்ப வரைக்கும்? அவர் மரிச்ச உடனேயே இன்னும் என்ன ஆகலினா நீதியின் கரங்களில் ஒப்படைக்கப்படவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆச்சு? மரணத்தில் விலைக்கிரயமாக வைக்கப்பட்டது. அவ்வளவுதான். மரணத்துல அவருடைய ஜீவன் விலைக்கிரயமாக மட்டும்தான் வைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், பிதா தமது சொந்த வல்லமையினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய போது. நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்க வந்துருச்சுன்னா மரணத்துல வச்சுட்டார் இயேசு கிறிஸ்து ஜீவனை. வச்ச உடனே தேவன் அங்கீகரிச்சிட்டார். இப்ப அங்கீகரிக்கப்பட்டு கிடைச்ச ஒரு பிரைஸ் இருக்குல்ல, ஒரு கிஃப்ட் இருக்குல்ல, ஒரு புண்ணியம் இருக்குல்ல, இவருடைய பலியின் புண்ணியம். அந்த புண்ணியம் இப்ப யாருக்கு சொந்தமாயிருச்சு? தேவனுக்கு. படிக்கும் போது கவனிக்கிறது இல்லை, அதான் வேற ஒண்ணும் இல்ல. வாசிங்க மறுபடியும். மரணத்தில் விலைக்கிரயமாக வைக்கப்பட்டது. பிதா தமது சொந்த வல்லமையினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய போது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின. இப்ப நல்லா கவனிக்கலாம். மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து எந்திரிச்சாரா இல்லையா? மரணத்துல வச்சுட்டாரு, மறுபடியும் உயிர் தெழுந்தார். இப்ப என்னுடைய கேள்வி, உயிர் தெழுந்தது இயேசு கிறிஸ்துடைய மாம்சமா புது சிருஷ்டியா? புது சிருஷ்டி. இப்ப இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியா உயிர் தெழுந்துட்டார். கிளியரா உங்களுக்கு? உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த உடனே அந்த பலியின் புண்ணியம் இருக்குல்ல, யாருடைய பலியின் புண்ணியம்? இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியம் யாருக்கு சொந்தமாயிருச்சு? அவருக்கே சொந்தமாச்சு. ஏன் அவருக்கே சொந்தமாச்சு? அது நீதிக்குள்ள கொடுக்கணும், நீதி கொடுக்கணும். ஆனா தேவன் எடுத்து அதை கொடுக்க முடியாது நீதிக்கு. ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவன் போ சொல்லி வந்தாரா, தானா வந்தாரா? அப்ப யார் தான் எடுத்து கொடுக்கணும்? அதையா? அப்ப யார் எடுத்து கொடுக்கணும்? இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்து கொடுக்கணும். இதை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. மரிச்சதுக்கு அப்புறம் என் ஜீவன் எனக்கு தான் சொந்தம்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு? பைபிள்ல சொல்லியிருக்காரு. யோவான் 10 அது கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் எனக்கு அதிகாரம். அது வந்து மரணத்துக்கு சேர்த்து. பட் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பர்டிகுலரா ஜீவன் அவருக்கு தான் சொந்தங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. யோவான் 10:17. யோவான் 10:17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால். நான் என் ஜீவனை என்ன பண்றேன்? மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறபடியினால். பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். சோ இப்ப நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட்ல எங்க வந்து நின்றுக்கோம்னா ransom என்ன பார்த்துட்டோம். அந்த ransom இயேசு கிறிஸ்து கொடுத்த வசனத்தையும் பார்த்துட்டோம். எப்ப கொடுத்தான்னு பார்த்துட்டோம். இப்ப அந்த மரணத்துல வைக்கப்பட்ட அந்த புண்ணியமானது டைரக்டா நீதியின் கரங்களுக்கு போகல. யாருக்கு சொந்தமாயிருச்சது? இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர் தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமாயிருச்சு. அது அவரே சொல்லிட்டார். அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியம் இப்ப யார் கையில் இருக்கு? இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்குது. இப்ப இல்ல,
உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா யார் கையில் இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில் இருக்குது. இதை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு? What did the risen Jesus do with the merit of his own sacrifice? அவருடைய மரணத்தின் புண்ணியத்தை அவரே கையில வச்சுட்டு என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாருங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லல. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய பலியின் புண்ணியத்தை கையில வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறாருங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன பண்ண போறாருன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நல்லா தான் இருந்தீங்க காலையில. பலியின் புண்ணியத்தை கையில வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. ஆனா நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருங்கிறத பலியின் புண்ணியத்தை வச்சுட்டு யார் சொல்லியிருக்காங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஏசாயா? நோ. யோவான் 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்கள் ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். யார் எழுதியிருக்காப்ப? இயேசு கிறிஸ்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறார் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம்? அவர் பலியின் புண்ணியத்தை வச்சுட்டுங்கிறத யார் எழுதியிருக்காருன்னா மோசே. என்ன எழுதியிருக்கார்? அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. இந்த எண்ணெய் குறித்துங்கிறதுல தான் எந்த பாயிண்ட் வருதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுந்த புது சிருஷ்டியாகி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தில் வைத்து தேவன் அங்கீகரித்து அவருடைய பலியின் புண்ணியத்தை கையில வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாருங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லல. யார் சொல்லியிருக்காப்ப? மோசே சொல்லியிருக்காராமா. மோசே எங்க சொல்லியிருக்கார்? எங்க சொல்லியிருக்காருன்னா, திஸ் வாஸ் பிக்சர்ட் இன் லா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். ஏன்னா மோசே தான் நியாயப்பிரமாணத்தின் மத்தியஸ்தர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் ரெஃபர் பண்றார். அப்படின்னா லால, நியாயப்பிரமாணத்துல இயேசு கிறிஸ்து தன் பலியின் புண்ணியத்தை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாருங்கிறத மோசே நியாயப்பிரமாணத்துல எங்க சொல்லியிருக்கார்? அதுதான் சின் ஆஃபரிங் ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பிராயச்சித்த பலி, ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நடக்கும் ஒரு முக்கியமான நிழல். இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல எங்க நிக்கிறோம்? ரோட்ல நிக்கிறோம். ரான்சம் படிச்சாச்சு. ரான்சம் இப்ப யார் கையில் இருக்கு? இப்ப அந்த பலியின் புண்ணியம் யார் கையில் இருக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து. எதுக்கு அவர் கையில் இருக்குது? ஏன் நீதிக்கு போல? என்னமா பண்ண போறார்? என்ன பண்ண போறாருங்கிறத இங்க மோசே சொல்லி வச்சிருக்கார். சோ இப்ப இயேசு கிறிஸ்துடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ இயேசு கிறிஸ்து கையில வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறாருங்கிறது இதுக்குள்ள இருக்கு. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிச்சா தான் அது புரியும். இதுக்குள்ள என்ன இருக்கு? அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ்ல 2 விலங்குகள் பலி செலுத்தப்படுது. ஒன்னு காளை, இன்னொன்னு வெள்ளாட்டுக்கடா. முதல்ல எது பலி செலுத்தப்படுது? காளை. காளை பலி எதை அடையாளப்படுத்துது? யாருடைய பலி அடையாளப்படுத்துது? ஆரோனுடைய. அப்ப இந்த பலிக்குள்ள எத்தனை பேர்த்துக்கான பலி இருக்கு? 2 பேர். யார் யாரு? ஆரோன் அவருடைய வீட்டார், அதாவது இயேசு கிறிஸ்து பிளஸ் சபை. ஃபர்ஸ்ட் இந்த பலி தான் செலுத்தப்படுது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப கொஸ்டின் எங்க பார்க் பண்ணிருக்கோம்? என்ன கொஸ்டின்? தன்னுடைய பலியின் புனித தானே கையில வாங்கி வச்சுட்டு என்ன பண்றாரு? இந்த கொஸ்டின் வைங்க. இப்ப இதுக்குள்ள பதில் இருக்கு. ஏன் அவர் கையில வாங்கினார்ட்டு, என்ன பண்ண போறாருட்டு. சோ முதல்ல காளை அடிக்கப்படுது. வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. சோ ஒரு விலங்கு அடிக்கப்பட்டாச்சு. அந்த விலங்கு அடிச்சது யாரு? ஆரோன் அடிச்சிட்டாரு. இப்ப இதுல ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறார்? காளை பலி எதை அடையாளப்படுத்துது? நீங்களே சொல்லிருங்க. ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறாரு? இப்பதான் சொன்னீங்க. நான் தானே. என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லாமா, உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாமா? ஏன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து? காளை தான் அடிக்கப்பட்டாச்சே. காளை அடிச்சாச்சு. இப்ப காளை யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்ப காளை அடிக்கப்பட்டாச்சுன்னா இந்த இடத்துல ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாருன்னா உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கையில என்ன இருக்குன்னு படிச்சாப்பவே அவருடைய பலியின் புண்ணியம். கரெக்டான? இப்ப ஆரோன் கையில என்ன இருக்குன்னா, அதாவது உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில என்ன இருக்குன்னா அடிக்கப்பட்ட காளையினுடைய ரத்தம் கையில் இருக்கு. அப்ப அடிக்கப்பட்ட காளை யார்? யாரை அடையாளப்படுத்துனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம். அப்படின்னா இப்ப யார் கையில என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடாது. உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில என்ன இருக்கு? இப்ப பலியின் புண்ணியம் இருக்கு. யாருடைய பலியின் புண்ணியம்? அவரோட பலியின் புண்ணியம். இதைத்தான் அப்பயே கொஸ்டினா கேட்டோம் கிட்ட. உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே அவருடைய பலியின் புண்ணியத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறார்? பதில் இங்க வந்துருச்சு. அப்ப இவர் கைக்கு வந்துருச்சா?
என்ன பண்ண போறாருங்கிற பதில இப்ப எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். இதைத்தான் சொல்றாரு, மோசே என்னை குறித்து என்ன பண்ணிருக்கலாம், எழுதியிருக்கான். என்ன பண்ணாரு நெக்ஸ்ட்? ஆரோன். அதான் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பண்ணி முடிச்சிட்டார். ஆரோன் அங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணார்? காளையை கொன்றாச்சு. கொன்றதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணார்னா, வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து, ரத்தம் வந்தாச்சுனாலே காளை முடிஞ்சது, அவ்வளவுதான், காளை அவுட்டு. அதுல ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து. கிருபாசனத்துக்கு போயிட்டார். யாரு? ஆரோன். எப்ப போனார்? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆரோன் போனாரம்மா. ஆரோன் உயிர்த்தெழுந்து இன்னும் வரவே இல்லைங்க. அப்ப இயேசு கிறிஸ்துன்னு இப்ப சொல்ல வேண்டாம். இப்ப ஆரோன் எங்க போயிருக்காருன்னா, மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிட்டார். எங்க போயிட்டாரு? கிருபாசனத்துக்கு. கையில என்ன வச்சிருக்காரு? ரத்தம். என்ன ரத்தம்? காளையின் ரத்தம். யாருடைய பலி? அவருடைய பலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலியை இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு போயிட்டார். ஓகே, உங்க பாணிக்கு நான் வந்துடுறேன். சோ வந்து என்ன பண்றாருன்னா, வாசிங்க இப்ப. அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவுள். சோ இந்த பலிய, காளை பலிய ஆரோன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா, மகா பரிசுத்தத்துல கொண்டு போய் கிருபாசனத்தின் மேல தெரிச்ச உடனே தேவன் அதை அங்கீகரிச்சிட்டார். இப்ப கொஸ்டின், காளை பலி யார் மூலமாக தேவன் இடத்துக்கு போச்சு? தேவன் அங்கதான் இருக்கார் மகா பரிசுத்தலம். யார் மூலமா போச்சு? ஆரோன். இப்ப ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாரு? உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பலியின், காளை பலி, அவருடைய பலியின் புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு நேர எங்க போனப்ப அடுத்தது? இதான கொஸ்டின். கையில வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கிறதான கொஸ்டின். இப்ப நேரம் எங்க போனோம்? மகா பரிசுத்தலம். மகா பரிசுத்தலம் அடங்குது எதை குறிக்கும்? தேவனை குறிக்கும். மகா பரிசுத்தலம் எங்க இருக்குது? இப்ப பொருள்ல, பரலோகம். பரலோகத்துக்கு ஆண்டவர் எப்ப போவாரு? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா நேரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போயிட்டார்னா, தன் பலி எடுத்துட்டு தேவன் கிட்ட போயிட்டார். தேவன் கிட்ட போனார்னா தேவனுடைய நீதி கிட்ட போயிட்டார். புரியுது உங்களுக்கு? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே தன்னுடைய பலியின் புண்ணியத்தை எடுத்துட்டு நேரா போயிட்டார். இப்ப இந்த அடிக்கப்பட்ட விலங்கு எது? அவர் கையில் இருக்கிற அந்த சாக்ரிஃபைஸ் எந்த விலங்கு? காளை. காளை யார் யாருக்காக செலுத்தப்பட்டுச்சு? ஆரோனுக்காகவும் அவருடைய இந்த சைடு எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்த மாதிரி இருக்கு? ஏற்கனவே பார்த்த பாடத்துல இருந்து எடுத்துருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து கையில் இருக்கிற பலி அவரே உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தேவன் எடுத்துட்டு போறாரு, நீதி கிட்ட எடுத்துட்டு போறாரு. அதுல 2 பேத்துக்கான பலி இருக்கு. யார் யார் அந்த 2 பேரு? ஒன்னு ஆரோன் தன்னுடைய வீட்டார். கிறிஸ்துடைய தனிப்பட்ட பலியும் இருக்கு, கிறிஸ்து சபைக்காக செலுத்தின பலியும் இருக்கு. இப்ப கொஸ்டின் என்ன? எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனை வச்சு 2 பலி செலுத்தினாரு? ஏங்க, தனக்கு ஒரு பலி செலுத்தியிருக்காரு, அதுக்கப்புறம் திருப்பி சபைக்கு ஒரு பலி செலுத்தியிருக்காரு. இருந்த ஒரு ஜீவனை வச்சுட்டு இப்படி 2 பேருக்கு பலி செலுத்தினார். அதான காளை பலி. அதை எடுத்துட்டு தான் இப்ப போயிருக்காரு. அவருக்கு எத்தனை ஜீவன் இருந்துச்சு? 2 ஜீவன். என்னென்ன ஜீவன்? ஒன்னு நல்ல ஜீவன், ஒன்னு பரிபூர்ணமான ஜீவன். இத தேவன் அவருக்கு கொடுத்து அனுப்பின ஜீவன். இந்த ஸ்லைட்ல நான் புதுசா போடல, பழசா போட்டிருக்கேன். கரெக்ட். தேவன் அவருக்கு கொடுத்து அனுப்பின ஜீவன். அடுத்தது இன்னொரு ஜீவன் தேவன் கொடுத்ததை சரியா யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு பேரு புது சிருஷ்டி. அதாவது இவரே வாழ்ந்து பெற்றுக்கொண்ட ஜீவன். அதை இப்ப உயிர்த்தெழுந்து போயிருக்கு. கிளியரா இருக்கு உங்களுக்கு? அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஜீவனை வச்சு இயேசு கிறிஸ்து நீசான் மாதம் 14ஆம் தேதி மரிச்சிட்டார். இது மரிச்சதுனால இந்த ஜீவன் மூலம் எல்லாருக்கும் என்ன கிடைக்குதுன்னா, ரான்சம் கிடைக்குது. கிளியரா இருக்கு உங்களுக்கு? அப்ப இன்னொரு ஜீவன் இருக்குல்ல, அதையும் சேர்த்தன் எடுத்து போயிருக்காரு. அதுவும் யாருடைய வாழ்க்கைனா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்துடைய பலி தான். ஆனா இந்த பலி அவருடைய மரணம் கிடையாது, அவருடைய பலியின் ஜீவியம். எத்தனை வருஷம் இயேசு கிறிஸ்து பலியின் ஜீவியம் வாழ்ந்தார்? 3.5 வருஷம். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட காளை பலிக்குள்ள இந்த 2 பலியும் இருக்கு. இதுக்கு பேர் தான் ரான்சம், இதுக்கு பேர் தான் பாவ நிவாரண பலி. அந்த டெஃபினிஷன் பார்க்க தான் வந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாய் வாழ்ந்து மரிச்சார்னா அது எதை குறிக்கும்னா, அவருடைய 3.5 வருஷ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ரான்சமா மரிச்சார்னா எதை குறிக்கும்னா, நீசான் மாதம் 14ஆம் தேதி தன் ஜீவனை கொடுத்து. இதைத்தான் கேட்டேன், 2 ஒண்ணா வேற வேறையா? இப்ப எங்க வந்துட்டோம்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன் பலியின் புண்ணியத்தை, காளை பலியின் புண்ணியத்தை வாங்கிட்டு என்ன பண்ணார்? நேரம் எங்க போயிட்டாரு? மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிட்டார். அதுல எத்தனை பேத்துக்கான பலி இருக்கு? 2 பேத்துக்காக. யார் யாருக்காக? ஆரோனும் ஆரோனுடைய வீட்டார். தட் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்து தனக்காகவும் கிறிஸ்து சபைக்காகவும் செலுத்தின பலி இருக்கு. இருக்கா? இதை தேவன் அங்கீகரிச்சாரா இல்லையா? என்ன எடுத்துட்டு போறது யாரு?
வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே எங்க கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். கைகளினால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலம் எது? ஆசரிப்பு கூடாது. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்து போல பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்தீர்கள். நேர இயேசு கிறிஸ்து போய் பரலோகத்துல தேவன் முன்னாடி நிக்கிறார். அவர் கையில என்ன இருக்கு? அவருடைய பலி மட்டும் தான் இருக்கா? காளை பலி இருக்கு. காளை பலி யார் யாருக்காக? அவருக்காகவும் சபைக்காகவும். அவருக்காக செலுத்தினது ரான்சம், சபைக்காக செலுத்தினது பாவ நிவாரண பலி. ரான்சம் நீசான் 14 கொடுத்தாரு, பாவ நிவாரண பலி 3.5 வருஷம் பலியின் ஜீவியம் வாழ்ந்து கொடுத்தார். இது ரெண்டுமே தேவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா தேவன் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பார்? அதை அங்கீகரிச்சிருப்பார். புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப ரான்சம் அங்கீகரிக்கப்பட்டாச்சு, சபைக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த பாவ நிவாரண பலி அங்கீகரிக்கப்பட்டாச்சு. இதனால முதல் பலன் யாருக்கு என்ன? இதை தேவன் அங்கீகரிச்சதுனால பலன் முதல்ல யாருக்கு, ரெண்டாவது என்ன பலன்? ஃபர்ஸ்ட் பலன் யாருக்கு தான்? சபைக்கு. எப்படி சொல்றீங்க? இங்க கிளியரா இருக்கு, நமக்காக. நமக்காங்கிறது யாரு? நமக்காகத்தான். 1,44,000 பேர் இருக்காங்க. கரெக்ட் தானுங்க? அப்படின்னா நமக்கு, சபைக்கு இந்த பலி என்னென்ன ஆசீர்வாதங்களை தருது? முதலாம் உயிர்த்தது ஓகே. அப்புறம் அழியாமை இல்ல. ஆனா ஒரு விஷயம் கரெக்ட், நீங்க சொல்றது 2 பலன்களை கொடுக்குது. ஏன்னா பலி எத்தனை பலி? எங்க 2 பலி. யார் யாருடைய பலி? இயேசு கிறிஸ்துடைய பலி முதல் இருக்கு, நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த பலியும் இருக்குதுல. அப்ப 2 பலன்கள் கண்டிப்பா இருக்கு. அந்த 2 பலன்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா தேவன் அதை அங்கீகரிச்சிட்டார். முதல் பலன் என்ன கேட்டீங்கன்னா, சபை உயிர்த்தெழுந்து வரலாம். சபையும் உயிர்த்தெழுந்து வரணுமா இல்லைங்களா? பேர் வேண்டியது அப்படியே போயிருவோமோ? தூக்கிட்டு போயிடுவோம்? இல்ல, நாமளும் மரிக்கணும். மரிச்சதுக்கு அப்புறம் நாம உயிர்த்தெழணும்னா முதல்ல எந்த சாக்ரிஃபைஸ் நமக்கு வேணும்? ரான்சம் சாக்ரிஃபைஸ் நமக்கு வேணும். அது கண்டிப்பா சபைக்கும் கிடைக்கும். 1,44,000 பேரும் மரித்து உயிர்த்தெழுந்து தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிளியர்? இரண்டாவது பலன், இப்ப ஆமா இப்பதானே பலி ஆயிட்டு இருக்கோம். நம்ம இப்ப பலியானோமா? அடுத்தது 1000 இயர்ஸ்ல பலி ஆகுமா? இப்ப பலி. அப்ப நம்ம கண்டிப்பா அதோடைய பலன் இருக்கணும். சொல்லுங்க என்ன பலன்? ரெண்டாவது ஏதோ கரின்னு கேக்குது எனக்கு. அவருடைய ஆளுகை எப்ப? இப்பயா? நோ, பரிந்து பேசுறது. எப்படி சொல்றது அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. சபையும் தேவனுக்கு பிரியமா பலி செலுத்தலாம். சபை தேவனுக்கு பிரியமா பலி செலுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துடைய பலி என்ன பண்ண போகுது? நம்மளால தனிப்பட்ட முறையில் நம்முடைய பலி எடுத்துட்டு போய் மகா பரிசுத்தலத்துல சேர்த்த முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப நமக்கு என்னவா மாறணும்? அட்வொகேட்டா மாறணும். இயேசு கிறிஸ்து அட்வொகேட்டா மாறுறதுக்கு அவருக்கு எங்க குவாலிஃபிகேஷன் இருக்குது? அவர் வாழ்ந்த 3.5 வருஷ வாழ்க்கையின் புண்ணியம். ரான்சம் அவர் மரணத்தின் புண்ணியத்தை குறிக்குது. பாவ நிவாரண பலி அவர் வாழ்க்கையின் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை குறிக்குது. புரிஞ்சுங்களா? இந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாம நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்க கண்டிப்பா முடியாது. டெஃபினட்டா நமக்கு இது தெரிஞ்சாகணும். ஓகேங்களா பேர்? சோ இயேசு கிறிஸ்து இப்ப நமக்கு என்ன ஆயிட்டார்? அட்வொகேட் ஆயிட்டார். என்ன பண்ண போறாரு நமக்காக? அவரு என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசிட்டு இருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துக்கு பரிந்து பேசுற வாய்ப்பு கிடைச்சது? அவருடைய வாழ்க்கை எத்தனை வருஷ வாழ்க்கை? எப்படி சபைக்கு உயிர்த்தெழுதல் கிடைச்சது? அவருடைய மரணம். என்னைக்கு நடந்த மரணம்? அப்ப மேல் இருக்கிறது ரான்சம், கீழ் இருக்கிறது சின் ஆஃபரிங். ரெண்டுமே சபைக்கு தேவை. ஓகேங்களா? சின் ஆஃபரிங் இல்லாம சபையினுடைய பலி தேவனுக்கு முழுசா போய் சேராது. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சவங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ரான்சம் அப்படிங்கிறது எல்லா உலக ஜனங்களுக்கும், சின் ஆஃபரிங்கிறது ஃபர்ஸ்ட் சபைக்கு. சபைக்கு மட்டும் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு என்ன பண்றாருன்னா பரிந்து பேசுறார். ஓகேங்களா? சோ இயேசு கிறிஸ்து சபைக்கு பரிந்து பேச வேண்டும் என்றால் அவர் இந்த பூமியில வாழும்போது என்ன பட வேண்டும்? நல்ல அருமையான பதில். என்ன பட வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து பாடுபட்டது யாருக்காக? அவருக்காகவா? வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க. எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணும். யார் அது?
என்னென்ன பதில் வருது பாருங்க. ஆனா பெங்களூர்ல பாவம் அவங்களுக்கு இந்த நம்ம ட்ரிக் தெரியல, சொல்லி மாட்டிக்கிறாங்க அவங்க. ஸோ 1,44,000 பேரைய மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும்னா அவர்களுடைய ரட்சிப்பின் அந்த 1,44,000 பேருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இது இப்பதாங்க விளக்கமே புரியுது. இயேசு கிறிஸ்துக்கு எதுக்கு உபத்திரவம் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க இந்த வசனத்தை வச்சு. ஆனா கிளியரா இப்ப தெரியுது, உபத்திரம் அவரு பட்டா தான் நமக்கு பரிந்து பேச முடியும். அதான் அவருடைய பாவ நிவாரண பலி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சோ ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றது. யோசிச்சு பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து வாங்கின ஒவ்வொரு அடியும் அவருடைய பாவத்திற்காகவா நமக்கு பரிந்து பேசுவதற்காகவா? அப்ப இயேசு கிறிஸ்து வாங்கின ஒவ்வொரு அடியும் உலக ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணும் பண்ணாது, இன்னைக்கு ஒண்ணும் பண்ணாது, நமக்கு பரிந்து பேசுறதுக்கு மட்டும்தான். நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் கிறிஸ்துவ மண்டலத்தில் கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் எடுத்து அதில் ஒருத்தர் போட்டு அடி அடிக்கிற அத்தனை காட்சியும் ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அடி வாங்கியிருந்தாருன்னா ஒவ்வொரு அடியும் உலகத்துக்கு கிடையாது, இன்னைக்கு நமக்காகத்தான், நமக்கு பரிந்து பேசுவதற்காக மட்டும்தான். அதனாலதான் அவர் பாடுபட்டது அவருக்காக இல்ல, நமக்காக. பேதுரு என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ரியலி சொல்றேன், எந்த அளவுக்கு அப்போஸ்தலன் பவுலுடைய நாலேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, பேதுருடைய நாலேஜ் கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லைங்க. 2 கான்செப்ட் இதுக்குள்ள வச்சிருக்காரு. நம்பர் 1 பாருங்க, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு. இப்ப புரிஞ்சிருக்கும் கிறிஸ்து ஏன் நமக்காக பாடுபடணும். சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி, நமக்கு பரிந்து பேச. இப்ப பரிந்து பேச, அன்னைக்கு ஒரு பாடுபட. 2வது பாருங்க, அப்படி பாடுபடுறதால நமக்கு என்ன பிரயோஜனம்? பரிந்து பேசுறது மட்டும் தான் பிரயோஜனமா? இல்ல, மாதிரியில நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரணும். தொடர்ந்து வரதுன்னா என்ன? பின்னாடி போறது. அப்ப இயேசு கிறிஸ்து முன்னாடி போனாருன்னா யார் பின்னாடி போகணும்? அப்ப காலை முன்னாடி போயிடுச்சுன்னா யார் பின்னாடி போகணும்? அப்ப அடுத்தது வெள்ளாட்டு கடை போகும்னா அவர் பாடுபட்டு தான். புரிஞ்சுங்களா? சோ இப்ப அடுத்த விலங்கு மகா பரிசுத்தத்துக்குள்ள போலாம், பாவ நிவாரண பலியில. அது என்ன விலங்கு? அது யாரது? நம்மன்னு சொன்னா நம்ம பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியா, பேப்டிஸ்டுக்கு அப்புறமா? தெளிவா சொல்ல போனா, போன நூற்றாண்டுலையா 2025லயா? இப்ப 2025 நம்ம யார்? அது மட்டும் சொல்லு கரெக்டா. எனக்கு இந்த சப்ஜெக்ட் படி 2025 முடிய போகுது. யார் நம்ம? வெள்ளாட்டுக்கடா. வெள்ளாட்டுக்கடா, ஓகே, ஏத்துக்கிற, கரெக்ட். அதாவது வெள்ளாட்டுக்கடையுடைய பலி இப்ப மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன இருக்கு? இப்ப போயிட்டு இருக்கு. யார் எடுத்துட்டு போறது? சரி, நம்ம எப்ப பலி செலுத்த ஆரம்பிச்சோம்? அது சரியான பதில் முற்றிலும் கிடையாது. ஏற்கனவே சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கிறோம். பேசிக் படிக்கும் போதே டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துறாரு. அதாவது என்ன சொல்றேன், டென்டேட்டிவ் சொல்றத விட பார்ஷியல் கொடுத்துறாரு. ரீசன் சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கிருந்தே அவர் நம்மளை நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அட்வொகேட்டா கிடையாது. அட்வொகேட்டுங்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா பேப்டிஸ்டுக்கு அப்புறம் தான். ஸோ பேப்டிசத்துக்கு அப்புறம் சபையின் பலியின் ஜீவியம் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா யோசிங்க, நேரா நம்முடைய பலியை கொண்டு போய் நாமளே தேவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும்? போக முடியாது. ஃபர்ஸ்ட் கரெக்ட். போனா என்னன்னு சொல்லி கேட்கிறேன். போலாம் எப்பன்னா, அந்த பலி இயேசு கிறிஸ்துமா இருந்தா போலாம். இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு போனார்ல பலிய, அவரும் பூமியில வாழ்ந்தான் எடுத்துட்டு போனாரு. அப்ப நம்மளும் போலாம் எப்பன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி. அப்ப நம்மளால இயேசு கிறிஸ்து கொண்டு போன மாதிரி கொண்டு போக முடியாது. அப்ப கொண்டு வரதுக்கு யார் வரணும்? ஆரோன் தான் திருப்பி வரணும். மகா பரிசுத்தத்துக்குள்ள வெள்ளாட்டுக்கடா பலி யார் தான் அடிச்சு கொண்டு போனது? ஆரோன். ஆரோன் யார்? இப்ப உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இப்ப நம்முடைய பலியை யார்கிட்ட கொண்டே சேர்த்தணும்? நம்முடைய பலி நம்ம செத்ததுக்கு அப்புறம் கொடுக்கிற பலி இல்ல, வாழும் போதே கொடுத்து கொண்டிருக்கிற பலி. அதனால நம்ம கொடுக்கிற பலிக்கு பேரு ஜீவ பலி. மரிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது இல்ல. நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு ரேன்சம் கிடைக்காது. சோ வாழும் போதே இப்ப நம்ம கொடுத்திருக்கிற பலி தேவன்கிட்ட போறதுக்காக இப்ப என்ன பண்றாருன்னா, ஆரோன் அடுத்தது காலைக்கு என்ன பண்ணாரோ அதேதான் வெள்ளாட்டு கடாக்கும். நோ சேஞ்ச் இன் ப்ராசஸ். வாசிங்க லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று. வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று. எவன் கொன்று? ஆரோன். ஆரோன் இப்ப யார் அடையாளப்படுத்துறார் நமக்கு? உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வெள்ளாட்டு கடாவை கொன்றுனா யாருடைய பலி அது?
சபையுடைய பலியை எடுத்துக்கிட்டு அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்ப்ரெசிவான பாயிண்ட். காளையின் ரத்தத்தை தெளித்தது போல. காளை யாருடைய பலி? அதுக்குள்ள எத்தனை பேருக்கான பலி இருக்கு? 2 பலி. 2 எத்தனை பேர்னா 2 பேர். கரெக்ட். யார் யாரு? தனக்காக ரான்சம், ரெண்டாவது சபைக்காக சின் ஆஃபரிங், 2மே இருக்குது. அதே மாதிரி தான் யார் அடிக்கப்படணும்னா சபையுடைய பலியும் போய் சேரும். அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பலியை வாங்கிட்டு, அப்படித்தானே? உண்மை தானே? நம்ம நேத்து கொடுத்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து கொடுத்தோம் நம்முடைய பலியின் ஜீவியம், அதை எடுத்து அவர் கையில வச்சுக்கிட்டு நேரம் எங்க போனோம்? இப்போ அவரு அவ்வளவு இனி பதில் வராது, அவ்வளவுதான். கிருபாசனத்துக்கு போகணும். அதாவது எங்க போகணும்? பிதாவுடைய தேவனுடைய சந்நிதிக்கு போய் பரலோகத்தில் போய் என்ன சொல்லி கொடுக்கணும்? இந்த பலியை இவர் கொடுத்த பலின்னு சொல்லி கொடுக்க மாட்டார். கொடுத்தாருன்னா அது தேவன் பக்கத்தில் கூட போகாது. ஏன்னா நம்ம என்ன பலி நேற்று கொடுத்துருப்போம் நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? அப்போ எப்படி கொண்டு வர்றாரு இயேசு கிறிஸ்து? இது நம்ம பலி இல்லை. அவர் எப்படி தேவன் கொண்டு வரணுமா? இது அவங்க பலிதான் தேவனே, ஆனால் அவங்க பலியை பார்க்காதீங்க, என் பாவ நிவாரணத்தை பாருங்க. பிகாஸ் ஐ எம் அட்வொகேட். இந்த பலியில் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, இப்ப நான் அவங்களுக்காக உங்ககிட்ட ஷூரிட்டி கொடுக்குறேன். அப்படிதான் கொண்டு போறார் பலியை. அதனாலதான் நமக்கு அட்வொகேட் ஒர்க் பண்றதுக்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில 3.5 வருஷம் பாடுபட்டிருக்காரு. ஸோ இது எப்படி சொல்லலாம்? 2 பலி மேல இருக்கிறத படிக்க வேண்டாம். 2 பலி. 1 காளை கிறிஸ்து அவருக்காக மற்றும் கிறிஸ்து சபைக்காக. இந்த பலி யாருடைய பலி? வெள்ளாட்டு கடாவுடைய பலி, சபையினுடைய பலி. கரெக்டுங்களா? இப்ப சபை அன்னைக்கு போட்ட அதே மார்க்கே போட்டுறேன். எத்தனை % பலி செலுத்த வாய்ப்பு இருக்கு தேவனுக்கு? அதாவது தேவன் நம்முடைய பலி எடுத்து மார்க் போட்டார், நம்ம பலிக்கு எத்தனை மார்க் போடுவான்னு கேட்டேன். முறைக்க கூடாது. 1 மார்க் போடுவார். நான் கொஞ்சம் கருணை அடிப்படையில் 10 மார்க் போட்டிருக்கேன். ஸோ 10 தேவன் ஏத்துக்குவாரா? ஏத்துக்க மாட்டார். ஏத்துக்குவாங்க போட்டிருக்குது. பிரேயர் பண்ணி 10 100 ஆக்கலாமா? காணிக்கை கொடுத்து 10 100 ஆக்கலாமா? உபவாசம் இருந்து 10 100 ஆக்கலாமா? எதுவுமே நமக்கு இல்லை. சரி 10ஓட போன தேவன் நரகத்தில் போட்டுருவாரா? அதுவும் கிடையாது. 100 தான் தேவனுக்கு வேணும். இப்ப என்ன பண்ணி அவன் அடுத்தது 10 100 ஆக்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசணும். பரிந்து பேசுறதுக்காகத்தான் நமக்கும் சேர்த்து பலி கொடுத்திருக்காரு. அவர் எதை எடுத்து பரிந்து பேசுவாரு? அவர் பட்ட பாடுகள். அவருடைய 3.5 வருஷ வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா நமக்கு 90 மார்க் போட்டு ஆக மொத்த தேவன் நம்மளை எத்தனை மார்க்காக தான் பார்க்குறாருன்னா அதனாலதான் உயிரோடு இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றார்? வாசிங்க. ஒருவர் பலியின் ஜீவியத்தை தன்னுடைய உடன்படிக்கையின் மூலம் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது எப்ப உடன்படிக்கை எங்க பண்ண உடன்படிக்கை? நம்ம பேப்டிசம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இயலாமைக்கு ஏற்றவாறு பரிந்து பேசுகிறார். அருமையான பாயிண்ட். நமக்கு எவ்வளவு முடியாதோ அந்த அளவுக்கு என்ன பண்றாருன்னு பரிந்து பேசுறாரு. இப்ப சில பேருக்கு என்ன சொல்லலாம், என்னாலதான் நல்லாவே கொடுக்க முடியுது, அப்புறம் இயேசு கிறிஸ்து என்னால நல்லா கொடுக்க முடியுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பேர் சரி நல்லா கொடுக்க முடியும்னு வேணா சொல்லலாம். ஆனா இப்படி சொல்ல முடியுமா பாருங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரி கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் முடியவே முடியாதா? கடைசி வரைக்கும் கொடுக்க முடியுமா? முடியாதா? நம்முடைய உடன்படிக்கைக்கு நாம தான் பொறுப்பு, இயேசு கிறிஸ்து பொறுப்பு இல்லை. கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கிற வரைக்கும் தான் இந்த பெனிஃபிட். அப்ப 10 என்னவா மாறணும்? அடுத்த வருஷம் 2026 4 நாள்ல 2026 பார்த்துக்கலாம். 10 அட்லீஸ்ட் என்னவாவது மாறணும். அட்லீஸ்ட் என்னவா மாறணும்? 20. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு கொடுத்தா போதும்? ஆக்சுவலா 90 இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு இருக்காருல்ல, அது ஒரிஜினலா இனி யார் கொடுக்கணும்னா உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் பண்றது கொடுக்கணும். அவங்களுக்கு ஏன் இன்னும் கொடுக்க முடியாம இருக்க? நமக்கே இன்னும் கொடுத்து முடிக்கல, அப்புறம் எப்படி அவங்களுக்கு கொடுப்பார்? அதனாலதான் இன்னும் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கல. அது காரணம் நம்ம தான். ஓகே, ஸோ 10 + 90 = எவ்வளோங்க? என்ன ஃபார்முலாங்க இது? 10 நம்மளால முடிச்சது, இயேசு கிறிஸ்து நமக்கு பார்த்து போட்டு கொடுக்கறது. இது 2 சேர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ நமக்கு எவ்வளவு பத்தாதோ அதை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு இருக்கார். அதுக்கு தான் இந்த 3.5 வருஷ பலியின் ஜீவியம், அதுக்கு தான் பாவ நிவாரண பலி. எதுக்காக நமக்கு போய் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு? ஏன்னா வெள்ளாடு பலியும் கம்ப்ளீட் ஆனா தான் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா அவர் கொடுத்த ரான்சம் உலக ஜனங்களுக்கு போகணுமா வேண்டாமா? அப்ப எந்த பலி கம்ப்ளீட் ஆகி முடியணும்? வெள்ளாடு தானா கம்ப்ளீட் ஆயிருமா?
அதுக்கு தான் 3 வருஷ லைஃப். அடுத்தது வாசிங்க. ஆகவே புதிய சிருஷ்டிகளாக ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக நம்முடைய மண்ணின் பாத்திரத்தின் குறைபாடுகள் உடையதாக இருக்க தேவையில்லை. குறைபாடுகள் தடையாக இருக்க தேவையில்லை. புது சிருஷ்டிகளாக ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடிய நமக்கு மண்ணின் பாத்திரத்தில் தான் இருக்கிறோம், நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அந்த மாம்சத்தின் குறைபாடுகள் நம்மளை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பரிந்து பேசுறார் என்பதை நினைவில் கொள்ளும்படி அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். ஏனெனில் இந்த மனித பலவீனங்கள் எல்லாவற்றிற்காகவும் பிதாவினிடத்தில் நீதியுள்ள இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு பரிந்து பேசுகிறவர் நமக்கு இருக்கிறார். உடனே எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் வந்துடக்கூடாது. இப்ப நான் 10 வாங்கினால் இயேசு கிறிஸ்து 90 போட்டுருவார். எத்தனை நாளைக்கு போடுவாரு அப்படின்னா 90 நமக்கு அவரு கிஃப்டா கொடுக்கல, 90 நமக்கு டெம்பரவரியா கொடுத்திருக்காரு. அப்படின்னு என்ன மீனிங் இருக்கு இங்க வாசிங்க. இந்த குறைபாடு உண்மையாகவே ஈடு செய்யப்படுவதில்லை. அவர் ஈக்குவலா பண்றது இல்லைங்க. கொஞ்ச நாளைக்கு தேவன் கிட்ட நம்ம பரிந்து பேசுவதன் மூலம் ரிலீஃப் வாங்கி கொடுத்த அந்த பேர்ல நம்ம 100க்கு 100 மாத்திரதான் அவருடைய எய்ம். மாறாக அவரது தியாகத்தை சமர்ப்பிக்கவும் நீதியை அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கவும் ஒரு நோக்கத்திற்காக கணக்கிடப்படும். ஒரு நோக்கத்திற்காக என்ன பண்ணப்படுதுன்னா கணக்கிடப்படும். ஒருவேளை நமக்கே எல்லாம் கொடுத்தாருன்னா அப்புறம் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஸோ அந்த 3 வருஷ வாழ்க்கை இப்ப நமக்கு பரிந்து பேசுவதற்காக கொடுக்கப்படுது. எதுக்காகனா நாம பர்ஃபெக்ஷனுக்குள்ள போறதுக்காக. இதுதான் சரியான பதில். ஓகேங்களா? ஸோ நம்மளும் பர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்துட்டா, அதாவது வெள்ளாடு பலியும் தேவன் அங்கீகரிச்சிட்டா, ஆரோன் எடுத்துட்டு போற வெள்ளாட்டின் பலியும் தேவன் அங்கீகரிச்சிட்டார்னா நிழல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், பொருள்ல யாருக்கு ஆசீர்வாதம்? உலக ஜனங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உலக ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள யாருடைய பலியும் சேர்ந்துருச்சு? சபையுடைய பலியும் சேர்ந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்ப உலக ஜனங்களுக்கு இந்த பலிய தேவன் அங்கீகரிச்சிட்டார்னா, எந்த பலிய? காளை பலியும் அங்கீகரிச்சாச்சு. அடுத்தது வெள்ளாட்டு கடா பலி ஏன் அங்கீகரிக்கப்பட்டுச்சு? எடுத்துட்டு போனது ஆரோன். அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்தது ஆசீர்வாதம் யாருக்கு? முதல் ஆசீர்வாதம் சபைக்கு கிடைச்சது. இப்ப அடுத்த ஆசீர்வாதம் யாருன்னா உலக ஜனங்களுக்கு. ஒரு ஆசீர்வாதமா 2 ஆசீர்வாதமா? இதே கேள்வி அப்பயே சபைக்கு கேட்டேன். 1 2? உலக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இந்த கொண்டு போன 2 பலியின் மூலம். 2 பலின்னு எந்த பலி? காளை வெள்ளாட்டு கடா. காளை பலியில யாரு? எத்தனை பேருக்கு பலி இருக்கு? 2 பேருக்கு. வெள்ளாட்டு கடாவுடைய பலி யாரு? திரு முடிக்கணும் சபைக்கு. ஆக மொத்தம் கொடுக்கப்பட்டது 2 பேருக்கு தான். 2 விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? இந்த 2 பலியும் போய் சேர்ந்த உடனே ரட்சிப்பு யாருக்கு? உலக ஜனங்களுக்கு. உலக ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? இதனால உலக ஜனங்கள் முதல்ல என்ன பண்ணலாம்? உயிர் தெழுந்து வரலாம். எதன் மூலம்? எந்த பலியின் மூலம்? யார் கொடுத்த ரான்சம்? சூப்பர். நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்த ரான்சம் மூலமா உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வரலாம். உயிர் தெழுந்து அவ்வளவுதான் முடிஞ்சது இல்லையா? பர்பஸ் முடிஞ்சது, சால்வ்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு உலக ஜனங்களுக்கு, உயிரடைதல். அதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன? அனாஸ்தீசியா தான் வருது நமக்கு. அனஸ்டாசிஸ், மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல். எப்பைனா லிட்டில் சீசன்ல தான். ஓகேங்களா? அப்படின்னா உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதுங்கிறது வேற, ஜீவன் பெற்றுக்கொள்றதுங்கிறது வேற. அப்படின்னா ரான்சம் இதுல எதை கொடுக்கும்? உலக ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல். உலக ஜனங்கள் மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களாலையும் தனியா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா உயிர்த்தெழுந்து வரும்போது பழைய நிலைமையில் தான் வரப்போறாங்க. அப்ப அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு அவங்க மட்டும் இருந்தா பத்தாது, அங்க இன்னொன்னும் தேவைப்படுது. அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த 3 வருஷ வாழ்க்கை. சபை தான் எல்லாத்தையும் வாங்கி கரெக்டா யூஸ் பண்ணி திருப்பி அவர் கொடுத்துருச்சுல்ல. சின்ன வரீங்க கொடுத்துருச்சுல்ல. ஃபர்ஸ்ட் 90 போட்டார் நமக்கு, அடுத்த வருஷம் 80 போட்டாரு, அடுத்த வருஷம் 70 போட்டாரு. அப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டப்ப முடியாதுன்னு சொன்ன வாயில இப்ப சொல்லுது, இப்ப 100க்கு வந்துட்டோம் அல்லது 90 வந்துட்டோம். வந்தாச்சுன்னா இப்ப மிச்சம் இருக்கிற அந்த பாவ நிவாரண பலியின் புண்ணியம் யாருக்கு போயிருப்ப? உலக ஜனங்களுக்கு. என்ன பண்ணுவார் உலக ஜனங்கள் மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ள? அதுதான் மத்தியஸ்தம். புரிஞ்சுங்களா? அதுக்கு பேர் தான் மத்தியஸ்தம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அப்ப உலக ஜனங்களுக்கு ரான்சம் ஒண்ணு கிடைக்குது, உயிர்த்தெழுந்து வராங்க. மறுபடியும் சின்ன ஆஃபரிங் மூலம் இயேசு கிறிஸ்து மீடியேட்டர் ஒர்க் பண்றாரு, மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ள. அப்ப சபையின் பலி அவங்களுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா? உலக ஜனங்களுக்கு இல்லையா? அப்ப சபை ரான்சம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சபை உலக ஜனங்களுக்கு ரான்சம் கொடுக்க முடியுமா? முடியாது. சபை உலக ஜனங்களுக்கு சின்ன ஆஃபரிங் கொடுக்க முடியுமா?
ஏங்க சபையின் பலி போனதுக்கு அப்புறம் தானே இது ஆரம்பிக்குது. சபையால கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். நல்ல கேள்வி இருங்க, கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையால சின்ன ஆஃபரிங் கொடுக்க முடியுமா முடியாது? உலக ஜனங்களுக்கு முடியுமில்ல? தனியா முடியுமா? தனியா முடியாது. சூப்பர் பாயிண்ட், அதான் கரெக்ட். தனியா முடியாது. அப்ப இங்க சபைக்கு இங்க வேலை ஒண்ணுமே இல்லை. அப்ப சபையின் பலி போனதுக்கு அப்புறம் தான் இது நடக்குதுன்னா என்ன காரணம்னா ஒரே ஒரு விஷயம் தான். அழகா எழுதியிருக்கார் ரசல் பேர். இந்த ரேன்சமையும் சின்ன ஆஃபரிங்கும் சபைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, நான் கட்டிங்ஸ் போடுறேன், ரீபிரிண்ட்ஸ்ல படிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க என்ன ஒர்க் சபைக்குன்னா. வாசிங்க இப்ப. ஆயினும் அது இறுதியில் அனைவருக்கும் பயன்படுத்தப்பட ரேன்சம் எடுத்துக்கலாம். இறுதியில் எல்லா ஜனங்களுக்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். அது எல்லோருக்காகவும் ஒரு மீட்கும் பலி ஆகும். இது அனைவருக்கும் அபராதத்தை ஈடு செய்ய போதுமானதாக இருந்தது என்ற அர்த்தத்தில் மட்டுமல்ல, ஆனால் கூடுதலாக அது விசுவாச குடும்பத்தின் மூலமாகவும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ரான்சம், அந்த ஈடுபலி விசுவாச குடும்பத்தின் மூலமாக. விசுவாச குடும்பம் யாரு? என்ன சந்தேகம் உங்களுக்கு இதுல? சபை. அப்ப சபையின் மூலமாக, அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாதுங்க. சபையின் மூலமாக அவருடைய சரீரத்தின் அங்கங்கள் மூலமாகவும், அதாவது மறைமுகமாக கடந்து செல்வதன் மூலம் இன்னும் அனைவருக்கும் கிடைக்க செய்யப்படும் என்ற அர்த்தத்திலும் ஆகும். உலக ஜனங்களுக்கு ரான்சம் போறதுல சபையின் பங்கு என்ன? உலக ஜனங்களுக்கு சின்ன ஆஃபரிங் போறதுல சபையின் பங்கு என்ன? ஒண்ணுமே கிடையாது. என்னதுங்களா? எடுத்துட்டு போய் கொடுக்கறது, எடுத்துட்டு போய் கொடுக்கறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் இப்ப வீட்டுல தண்ணி வந்துருச்சு. பெரிய பைப்ல தண்ணி வருது. ஆனா அந்த பைப்ல இருந்து தண்ணி ஃபுல்லா எல்லாருக்கும் போகாம நிறைய பிரான்சஸ் பிரியுதுங்க. அந்த நிறைய பிரான்சஸ் வழியா தண்ணி போகுது. இப்ப தண்ணி எந்த பைப்ல இருந்து வருது? பெரிய பைப்ல இருந்தா, பிரான்ச்ல இருந்தா? யாரோ பிரான்ச் சொல்றீங்க பாத்தீங்களா? பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும், ஆனா பெரிய பைப்ல இருந்தா வருது. ரான்சம் அதே மாதிரி தான். பெரிய பைப் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன். அதை எடுத்துட்டு போய் சேர்த்துற சின்ன சின்ன பைப்பு தான் நம்ம எல்லாருமே. இந்த பைப்புங்கிற வாய்ப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம்? எப்படி பெற்றுக்கொண்டோம்? அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போய் கேட்ட தெரியும். அவர் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே சொன்னார், எப்படியாவது நான் பைப்பா இருந்துங்கிறார் அவரு. பிலிப்பியர் அந்த என்ன அழகா பவுல் இதை புரிஞ்சிருக்காரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் இவ்வளவு நேரம் படிச்ச எல்லா கான்செப்ட் இதுக்குள்ள இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்படி நான் அவரைங்கிறது யாரு? இப்ப இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. என்ன பாயிண்ட்? அது என்ன உயிர்த்தெழுதலின் வல்லமை? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அவர் கையில கிடைச்ச 2 ஜீவன். என்னென்ன ஜீவன் இது? இடையில எல்லாம் கொஸ்டின் கேட்காதீங்க பாரு. காலை பலியின் மூலம் கிடைச்ச 2 பலி யார் யாருக்கு? தனக்காகவும் சபைக்காம். அடுத்து எந்த பலி வந்துருச்சு? இப்ப ஆட் ஆயிடுச்சு, சபையின் பலி. இதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்ததுனால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பவர். ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா சபைக்கு. அது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை. அது என்ன பாடுகளுடைய ஐக்கியம்? அப்ப இயேசு கிறிஸ்து சபைக்காக பலி செலுத்தினதுங்கிறது சின்ன ஆஃபரிங். புரியுதா உங்களுக்கு? அதை தான் சொல்றாரு, அவருடைய பாடுகளின் ஐக்கியம். அப்ப இயேசு கிறிஸ்து 3 வருஷம் என்ன பட்டிருக்கார்? எதுக்காக பட்டார்? சபைக்கு மட்டும்தானா? சபைக்கு எதுக்காக பாடுபட்டாரு? சபைக்கு பரிந்து பேச, உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ண. அதான் சொல்றார், பாடுகளின் ஐக்கியத்தையும். அப்ப பாடுகள்ல யாருக்கு ஐக்கியம் இருக்கு? நமக்கு இருக்கு ஐக்கியம், ஆனா நம்ம தான் காரணம் சொல்ல முடியாது. பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக அவர் மாதிரியே நானும் மறிக்கணும். இப்ப நான் சப்ஜெக்ட் படி சொல்லட்டுமா? காளை மாதிரியே வெள்ளாடும் மறிக்கணும். என்ன ஆசை பாருங்க அவருக்கு. காளை மாடு மாதிரியே வெள்ளாடு மறிக்கணும். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எப்படியாவது நான் வெள்ளாட்டுக்கடாவை என்னுடைய பலியை கொண்டு செலுத்தி முடிச்சு நானும் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதுக்கு பேர் தான் பலியின் ஜீவியம். ஓகே, படம் பார்த்து கருத்து கூறுக. நம்ம வீட்டில் பைப் இருக்கா? பைப்பில் தண்ணி வருதா? தண்ணி எங்கேருந்து வருது? பெரிய பைப். பெரிய பைப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எந்த சின்ன பைப்புக்கும் தண்ணி வராது. ஒரு பெரிய பைப்பில் இருந்து 100 பிரான்ச் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 100 பிரான்ச் சின்ன பைப் இருக்கு இல்லையா, சேனல்ஸ், அந்த 100 பைப்லையும் வர தண்ணி எந்த தண்ணி? பெரிய பைப்ல இருந்து வர தண்ணி. அப்ப நம்ம வீட்டு பைப்ல தண்ணி வருங்கிறதுக்காக நம்ம வீட்டு பைப்பு தான் தண்ணிக்கு காரணம் சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் சபை
பலியாகி ரத்தம் சிந்தி மரித்து இயேசு கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தை யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் அடையுதுன்னா இந்த சின்ன பைப் ஆகிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம். இதை எடுத்துட்டு போய் உலக ஜனங்களுக்கு சேர்த்துறது அவங்க வேலை. எப்படி எடுத்துட்டு போய் சேர்த்துறாங்க, எப்படி பைப் ஆறாங்க? ஒண்ணுமே இல்லை, அவங்க வாழ்க்கையில் அவங்க ரத்தம் சிந்துகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவங்க என்ன பண்றாங்க? ரத்தம். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன சிந்திட்டு இருக்கோம்? போயிட்டு அப்புறம் வட்டுமா நானு என்ன சிந்தணும் அதையா சொல்லுங்க. ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தம் இன்னைக்கு சிந்தினா நாம தான் இந்த பைப்பு. ஸோ யாருமே பைப்பில் இருந்து வர தண்ணி குடிக்கும்போது பைப்பில் தான் தண்ணி வருதுன்னு நினைச்சாலும் பெரிய பைப்பில் இருந்து வரக்கூடிய தண்ணி மட்டும்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரான்சம், அவருடைய ஈடுபலி. அந்த ஈடுபலியில் நமக்கு ஒரு சின்ன பங்கு, சாரி அந்த சின்ன ஆஃபரிங் நமக்கு என்ன ஒரு சின்ன பங்குன்னா, நம்ம 2 பேர்த்து டோட்டலில் போட்டால் தான் 100. ரான்சம்ல சுத்தமாக நமக்கு 0. ஏன் நம்மளே அதை வச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனால் சின்ன ஆஃபரிங் நமக்கு ஒரு பங்கு இருக்கு. என்ன பங்கு? 2ஐயும் டோட்டல் பண்ணால் தான் 100. எந்த 2ஐயும்? கிறிஸ்துவோட நமக்கு 10ஆவதையும் கிறிஸ்து நமக்கு கொடுக்குற 10ஆவதையும் நம்மளால கொடுக்க முடிஞ்சது சேர்த்தா தான் என்னங்க. அப்ப நமக்கு எதுல பங்கு இருக்கு? பாவ நிவாரண பலியில பாடுபடுற பங்கு நமக்கு இருக்கு. அப்படி பாடுபட்டா பைப்பா மாறுறதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ காளைக்கு என்னென்ன செய்யப்பட்டுச்சோ அது எல்லாமே யாருக்கு செய்யப்படணும்? காளை என்ன பண்ணுச்சு? 3.5 வருஷம் பாடுபட்டுச்சு. பாடுபட்டு என்ன சிந்துச்சு? அப்ப வெள்ளாட்டு கடை என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தணும். ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் பாருங்க, நமக்கு காளைக்கு பரிந்து பேச அட்வொகேட் இல்லை, ஆனா வெள்ளாட்டு கடைக்கு பரிந்து பேச யார் இருக்கிறா? அட்வொகேட். ஸோ இப்ப ரத்தம் சிந்துதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இல்ல ரத்தம் சிந்துறோம் நம்ம அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்டேன். பிளேட் எடுத்து ரத்தத்துக்கு வரேன், அறுத்துட்டோம்னா ரத்தம் வருமா? அப்ப ரத்தம் வரதுக்கு முன்னாடி என்ன வரும்? காயம் வரும். இப்படி பாக்குறது வலி வலி வலி. கரெக்ட். ரத்தம் வரதுக்கு முன்னாடி என்ன வரும்? வலி வரும். என்ன புரிய வைக்க முடியல. அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன வரும்? ரத்தம் சிந்துறோம்னா என்ன அர்த்தம்னா பெயின் தான். சகோதரர் ஒரு அருமையான கருத்து சொல்றார். பெயின் ரொம்ப நமக்கு இருக்கும், ஏன்னா நம்ம ரத்தம் சிந்திட்டு இருக்கிறோம். கரெக்டா தப்பா நான் சொல்றதே? ஞாயிற்றுக்கிழமை பொய் பேச வச்சிடாதீங்க. நீ கரெக்டா தப்பா? ரத்தம் சிந்துறோம். அப்ப பெயின் வருமா இல்லையா? ஆனா சில பேருக்கு பெயினே தெரிய மாட்டேங்குதே. சில பேருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு ரத்தம் சிந்துறது. சில பேருக்கு தெரியறது பெயினே இல்லை அவங்களுக்கு. சில பேருக்கு பயங்கரமா பெயினா இருக்கு. யாருக்கு ரத்தம் சிந்தும் போது பெயின் தெரியாது? அதை தாங்கி தாங்கி பழகினவங்க. ஓகே, எடுத்துக்கிறேன். இன்னொன்னு, சகோதரர் அருமையான விளக்கம் கொடுக்கிறார். உங்களுக்கு ரத்தம் சிந்தும் போது பெயின் வராம இருக்கணுமா? நான் கேட்கலீங்க, ரசல்பர்க் கேட்கிறார். பெயின் வராம இருக்கணுமா? ஒன்னே ஒண்ணு பண்ணீங்கன்னா போதும். ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும். ரத்தம் சிந்தும் போது சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது பெயின் வரக்கூடாதுன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும். அந்த ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. பூமிக்குரிய உரிமைகளை போரா நீங்க என்ன பண்ணீங்கன்னா பலி செலுத்திடுங்க ஃபர்ஸ்ட். அதாவது என்ன அர்த்தம்னா, பேப்டிசம் எடுக்கிற அன்னைக்கே, இப்ப எடுத்தாச்சு, இன்னொரு எடுக்க முடியாது. பேப்டிசம் எடுக்கிற அன்னைக்கே உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ லிஸ்ட்டை போடுங்க. பையன் இருக்கலாம், ஒய்ஃபு, குழந்தை, ஏதோ ஒரு பொருள், நம்முடைய லட்சியம், என்னுடைய டார்கெட் எல்லாம் நமக்கு பிடிச்ச எழுதுங்க. எழுதி என்ன பண்ணிருந்தா அப்படியே கிழிச்சு குப்பையில ஒட்டு வந்துருங்க. யார் யாரெல்லாம் லட்சியத்தை கிழித்து போடுகிறார்களோ அவர்கள் ரத்தம் சிந்தும் போது வலிக்கவே வலிக்காது. ஏன்னா ஏற்கனவே கிழிச்சு போட்டாச்சு, அப்புறம் எப்படி வலிக்கும்? இது நான் புரிஞ்சுட்டு சொன்ன விளக்கம், ரசல்பர்க் கொடுத்த விளக்கம். when we present ourselves as living sacrifice, நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது we make consecration unto death, மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் கொடுக்கறோங்கிறத மறந்துடாதீங்க. அண்ட் கான்சிக்வென்ட்லி இஃப் அக்செப்டட், அந்த உடன்படிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார்னா நீங்க வழி தெரியாம இருக்கோம்னா லூஸா லாஸ், அது லாஸ் தான். லூஸ் எடுத்துக்கலாமா? இப்ப லூஸ் ஃபார் எவர் ஆல் ரைட்ஸ் டு லிவ் ஆன் ஹியூமன் பிளேன். மனிதனுடைய நார்மலான உரிமைகளை கூட நீங்க ஒரேடியா மறந்துடுங்கிறார். உங்களுக்கு எது பிடிக்கும்? இப்ப ஒரு வாய் திறக்குதா பாருங்க. எதுவுமே பிடிக்க கூடாது. ஏன்? எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அதை விட்டுட்டு தானே வந்திருக்கிறோம். விடலையா? விட்டுருங்க. ஏன்னா எதை விடாம இருக்கிறோமோ அதை வச்சுட்டு ரத்தம் சிந்துவோம். சிம்பிளா சொல்ல போனா, ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் வழி தெரியாம இருக்க என்ன போடுவாங்க? மருந்து போடுவாங்க.
அனஸ்தீசியா கொடுப்பாங்க. கரெக்ட் தானே? நமக்கு அனஸ்தீசியா எப்போ கொடுத்துக்கணும்? எப்படி கொடுக்கணும் நமக்கு அனஸ்தீசியா? எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதணும். எழுதி அந்த பேப்பர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கூடாது, அப்படியே சுக்கு நூறாக கிழிச்சு போட்டுருணும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அந்த பேப்பரில் எழுதுன பூரா நான் கிழிச்சு போட்டேன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க, ரத்த சிந்த வாய்ப்பு கிடைக்கும்போது சந்தோஷமாக சிந்துவாங்க. அவங்களுக்கு பெயினே தெரியாது. பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம், பெயின் நமக்கு தெரியறதுக்கு காரணம் தலை தான். தெரியுமா? தலை தான் பெயின் தெரியறதுக்கு காரணம். ஏன்னா பிரெயினில் தான் எல்லா நர்வ்ஸும் போய் ஜாயின் ஆயிருக்கு. இங்கே சகோதரர் அழகான விளக்கம் கொடுக்குறார். We are beheaded so far as all earthly hopes or aims are concerned. அதாவது உலகத்தின் நோக்கங்கள், லட்சியங்கள், இச்சைகள், ஆசாபாசங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கழுத்தறுக்கப்பட்டேன். கழுத்தறுத்துட்டா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதா? என்னங்க சொல்றீங்க? கழுத்தறுக்கப்பட்டா என்ன ஆகும்? சிம்பிள். நாம ஏன் இருக்கிறோங்கிறத கழுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்காது. அதே மாதிரிதான் உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் கழுத்தறுத்துருங்க. அறுத்துட்டோம்னா பெயினே தெரியாது. தேடி தேடி ரத்தம் சிந்தலாம். தேடி தேடி ரத்தம் சிந்தும் போது இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுதல் நமக்கு கம்மியாக கிடைச்சாலே போதும். நம்முடைய பலியின் புண்ணியம் என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். சொல்லுங்க பார், நம்ம பாடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நமக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னு புரிஞ்சுதா? பதில் சொல்றீங்களா? பாடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இருக்கு. எந்த பாடு? ரான்சம்ல இல்ல, சின் ஆஃபரிங்ல. என்ன பாடு? அவர் பட்ட பாடு. ஆனா அவரளவுக்கு என்ன பண்ண முடியாது, பட முடியாது. இதை யார் கரெக்டா சொல்லியிருக்கிறா? கொஞ்சமாவது கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறேங்கிறார் பவுல். கொலோசியர் 1:24. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகி சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை. கிறிஸ்து பட்டார்ல 3 வருஷ வாழ்க்கை பாவ நிவாரண பலி. அந்த பாவ நிவாரண ஃபுல்லாலாம் கிடையாது, அதுல கொஞ்சம். எதுக்காகனா அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் என்ன பண்றேன்னா நிறைவேற்றுகிறேன். ஸோ நமக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். சரிங்களா பேர்? ரத்தம் சிந்தும் போது பெயின் தெரியாமல் இருக்க இன்னொரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. என்ன தெரியுங்களா? யாராவது நமக்கு அநீதி செஞ்சா திருப்பி நீதி செஞ்சிருங்க. என்ன? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஃபார்முலா. 1 பேதுரு 3:18. 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. ஒரு நிமிஷம், யாராவது கவனிச்சிங்களா? கிறிஸ்து நம்ம எந்த ப்ராசஸ்ல? அட்வொகேட், சின் ஆஃபரிங், சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நம்மளை தேவன்ட்டு சேர்க்கறதுக்கு அவரு அநீதி பண்றவங்கிட்ட நீதி காமிச்சிருக்காரு. அப்ப நாம நீதி உள்ளவங்கிட்ட நீதி காமிக்கணும். அநீதி செஞ்சால் நீதி தான் காமிக்கணும். காண்பிக்கும்படி ஒரு தரம் பாடுபட்டார். அதே வாய்ப்பு தான் யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ ரான்சமர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அட்டோனர்னா என்னன்னு போச்சு அப்பவே? சின் ஆஃபரிங் கொடுக்கிறவர் அது இயேசு கிறிஸ்து தான். பிளஸ் அதில் யாருக்கு பங்கு இருக்கு? சபைக்கும் பங்கு இருக்கு. அடுத்த கேள்வி, சபைக்கு எப்ப அந்த பங்கு கிடைக்கும்? எப்ப சபை பைப் ஆகும்? 1000 years எட்லியாமா ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம். ரத்தம் சிந்தி சபை மரிச்சா உலக ஜனங்களுக்கு ரட்சிப்புன்னு வசனம் இருக்கா? சபை ரத்தம் சிந்தி மரித்தால் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு என்று வசனம் இருக்கிறதா? அது முற்பிதாக்களுக்கு. யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த பூமியில எது செத்து போனா அதிக பலன் கொடுக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். இது செத்து போனா அதிக பலன் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது நம்ம சொல்றதுக்கே பயமா இருக்குங்க இந்த வார்த்தையை. நம்ம செத்தாதான் மிகுந்த பலன். ஆனா சாகிறதுக்கு தயாரமா இருக்கிறோமா இல்லையாங்கிறது அவங்கவுங்க வாழ்க்கை, ஒன்றும் சொல்ல முடியாது. இது 3 புரிஞ்சா புரியல உங்களுக்கு? எது 3?
என்னை பார்த்து அது புரிஞ்சுதுங்கிறது. இயேசு கிறிஸ்து அட்டோனர், இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கு. அட்வொகேட் யார் மட்டும்தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ அடுத்த கொஸ்டின், ரட்சிப்பு யாருக்கு? வெள்ளாடுபடி முடிஞ்சுன்னா உலக. இப்போ கொஸ்டின் என்ன, உலக ஜனங்களுக்கு அட்வொகேட் ஒர்க் இயேசு கிறிஸ்து பண்ண வேண்டியது இல்லையா? அட்வொகேட் ஒர்க் பண்ணணும். சூப்பர். அதான் தெளிவாக கேட்டேன். உலக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அட்வொகேட் ஒர்க் பண்ணுமா? இல்லை. என்ன ஒர்க் பண்ணா போதும்? ஏன்? இது ஆக்சுவலாக ஒரு தனி சப்ஜெக்ட். இஸ் மீடியேட்டர் இஸ் அட்வொகேட் தனி சப்ஜெக்ட். அது இப்போ ஃபுல்லாக டச் பண்ண முடியாது. இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட கேட்டுறேன், ஏன்னா நமக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு மீடியேட்டரா அட்வொகேட்டா? ஏன் அட்வொகேட் இல்லை அவரு? ஏன் மீடியேட்டர்? அவ்வளோதான், அப்படித்தான். அது மேலே கேட்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறோம்ல அப்படின்னு எப்படி இதை பார்க்கணும்னா, நமக்கு ஏன் அட்வொகேட் ஒர்க் பண்ணுறாரு, உலக ஜனங்களுக்கு ஏன் அது தேவையில்லை? ஒரு படம் மட்டும் போட்டுமா? இதை மட்டும் பார்த்துட்டே பதில் சொல்லுங்க. நமக்கு ஏன் அட்வொகேட் ஒர்க் பண்ணணும் அவரு, அதே சமயம் உலக ஜனங்களுக்கு ஏன் மீடியேட்டர் ஒர்க் பண்ணணும்? இல்லை, அவங்களும் பலி கொடுக்கணும், அது அப்பதான் ஜீவன் கிடைக்கும். மீனிங் என்னன்னா, இங்க சபைக்கு அட்வொகேட் ஒர்க் ஏன் தேவைன்னா, சபை போய் ரீச் ஆகிற இடம் வேற. எங்க போய் ரீச் ஆகுது? மகாபரிசுத்தலம். கரெக்டுங்களா? மகாபரிசுத்தம். உலக ஜனங்கள் மகாபரிசுத்தலத்துக்குள்ள போறாங்க இல்ல. அப்ப மீடியேட்டர் ஒர்க் தான் அங்க தேவை. ரெண்டாவது பாயிண்ட், சபைக்கு இப்ப டைரக்டா தேவனோட தொடர்பு இருக்கு. ரைட் ஆடுறாங்க. கொஞ்சம் பேருக்கு டவுட் வருது. உடன்படிக்கை யார்கிட்ட பண்றீங்க? அப்ப யார் கூட நம்ம கனெக்ஷன் இருக்கு? அப்ப தேவனோட கனெக்ஷன் இருக்கவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணாலாம் ஜீவன் கிடைக்காது. என்ன பண்ணி அவனுப்ப பரிந்து பேசுறது தான். ஆனா உலக ஜனங்களுக்கு மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்ளும் வரை புதிய உடன்படிக்கை கீழ் இருந்தாலும் அவர்கள் தேவனோடு டைரக்ட் தொடர்புக்குள்ள வரமாட்டாங்க. எப்ப டைரக்டா தொடர்புக்குள்ள வருவாங்கன்னா லிட்டில் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்ப அவங்களுக்கு பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் என்ன பண்ண போதுங்க? மத்தியஸ்தம் பண்ண போதும். ஏன் உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் தேவை? அவங்க தான் உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்கல்ல, சத்தியத்தை சொல்லி கொடுத்தா போதும் இல்ல. எதுக்கு அங்க மத்தியஸ்தர் தேவை உலக ஜனங்களுக்கு? ஏன்னா அப்படி ஒருவேளை மத்தியஸ்தன் ஒருத்தர் இல்லைன்னா உயிர்த்தெழுந்து வந்த உலக ஜனங்களை தேவன் ஜஸ்டிஸ் கீழே வச்சாகணும். நீதி தான் பார்த்துக்கோங்கள. கரெக்டான நீதி என்ன சொல்லுது? நீதி என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கனுக்கு தயவு செய்தால் நீதி என்ன பண்ண மாட்டான். அப்ப அங்க நேரட்டா எது கீழே வந்துருவான்? நீதி. எல்லா உலக ஜனங்களும் நீதி கீழே வந்துட்டாங்கன்னா உலக ஜனங்கள் நிலைமை என்ன ஆகும்? நீதி என்ன பண்ணும்? நீதி என்ன பண்ணா ஒரு ரூலை பார்க்கும், தப்பா செஞ்சா என்ன தண்டனையோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படின்னா உலக ஜனங்கள் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஒருவேளை மத்தியஸ்தம் அந்த புது உடன்படிக்கை கீழே உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து ரான்சம் மூலம் உயிர்த்தெழுந்து வந்து ஜஸ்டிஸ் கீழ் இருந்தாங்கன்னா he would immediately be condemned because of the inability to do right. நல்லதை செய்வதற்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லாத காரணத்தால் அவர்கள் இம்மீடியட்டாக மரணத்திற்குள் போயிடுவாங்க, செகண்டத்துக்குள்ள போயிடுவாங்க. அதனால இப்ப தேவனுக்கு உலக ஜனங்களுக்கு இடையில ஒருத்தர் வேணும். தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கு இடையில ஒருத்தர் வேணும். அவர் தான் யாருன்னா மீடியேட்டர். அந்த மீடியேட்டர் தான் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. They will be left to the mediator all who will be obedient. யாருக்கு obedient? யார் கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? தேவனுக்கா? இப்பதான் சொன்னேன், தேவனுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டு. யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு யார் ஒபீடியண்டா இருக்கிறாங்களோ அவர்கள் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னு இப்ப இயேசு கிறிஸ்துடைய வேலை என்ன? புதிய உடன்படிக்கையில மத்தியஸ்தம் பண்றதுன்னா என்ன? அட்வொகேட் ஒர்க்னா என்ன? மத்தியஸ்தம் அது வேற கேட்க மறந்துட்டேன். மத்தியஸ்தம் பண்றதுன்னா என்ன? அட்வொகேட்னா என்ன? அட்வொகேட்டு நமக்காக நம்முடைய வழக்கு எடுத்துட்டு போய் சொல்லி எனக்காக இது கொடுங்கன்னு கேட்கணும். மத்தியஸ்தர் வேலை தெரியுங்களா? ரெண்டு பேர்த்தையும் சேர விடக்கூடாது, அவ்வளவுதான். யாரையும் சேர விடக்கூடாது. தேவனையும் நம்ம இப்படி சொல்லி. ஆமா, ஏன்னா உடனே சேர விட்டா நீதி உடனே தண்டனை கொடுத்துரும். அப்போ அவர் என்ன பண்ண போதும்? நடுவில் நின்று ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போதும். அதனால அது ஒர்க்குக்கு பேரு மீடியேட்டர் ஒர்க். சரி, இப்ப 1000 இயர்ஸ்ல புதிய உடன்படிக்கை கீழே உலக ஜனங்கள் தேவனுடைய சொல் பேச்சு கேட்கணுமா, இயேசு கிறிஸ்துவின் சொல் பேச்சு கேட்கணுமா? இன்னொரு தடவை கேட்கிற கொஸ்டின், ரெண்டு பேர் வந்துருச்சு. தேவன் சொல் பேச்சு கேட்கணுமா, இயேசு கிறிஸ்து சொல் பேச்சு கேட்கணுமா? ஏன்னா தேவன் அங்க இன்வால்வ் ஆக மாட்டார். ஆனார்னா முடிச்சது.
இயேசு கிறிஸ்து சொல்றது தான் உலக ஜனங்கள் கேட்கணும்னு வசனம் இருக்கா நியூ கவர்னன்ட்ல? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22, 23. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். கவனிச்சிங்களா வசனத்தை? மோசே பிதாக்களை நோக்கி, எங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவ போல தீர்க்கதரிசியா? சரி, மோசே போல தீர்க்கதரிசி யாரு? எப்படி சொல்றீங்க? அது எப்படி? நீங்க ஒரு பேர் போல நீங்க இயேசு கிறிஸ்துவை வச்சுக்குவீங்களா? எந்த அடிப்படையில் மோசே சொல்றாரு என்னை போல் தீர்க்கதரிசி? மீடியேட்டர். கொஞ்சம் பதில் பக்கத்தில் வந்துட்டீங்க. மோசே முதல் உடன்படிக்கையின் மீடியேட்டர், இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மீடியேட்டர். அதான் சொல்றாரு என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரர் நடுவில் என்ன பண்ணுவாரு? எழும்ப பண்ணுவார். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? தேவன் சொல்றது சொல்லுங்கன்னு சொல்ல. ஏன்னா தேவனுக்கு இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் உலக ஜனங்களை. அவர் சொல்ற எல்லாத்தையும் கேளுங்க. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். அந்த தீர்க்கதரிசி சொல்லாத கேட்கிறவன் என்ன பண்ணிடுவான்? நிர்மூலமாக்கப்படுவான். அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டெத். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்துவின் வேலை சிம்பிளா சொல்லிடுறேன். நடுவில் நிப்பாரு. இந்த பக்கம் உலக ஜனங்கள், இந்த பக்கம் யாருங்க? தேவன். ரெண்டு பேர்த்தையும் சேர விடாம பாத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலே விட்டாச்சுன்னா நீதி இம்மீடியட்டா உலக ஜனங்களுக்கு என்ன கொடுத்துரும்? அப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ட்ரூத், சத்தியம் கொடுத்து 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 அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? மாத்திட்டு இருக்காரு. என்னைக்கு உலக ஜனங்கள் உடன்படிக்கையின் உறவுக்குள்ள வராங்களோ, உடன்படிக்கை கீழே இல்லை, உடன்படிக்கை கீழே உயிர்த்தெழுந்த உடனே வந்துருவாங்க. புதிய உடன்படிக்கை கீழே, புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள்ள என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து போயிடுவாரு. டைரக்டா உலக ஜனங்கள் யாருக்கு அப்ரோச் ஆயிடுவாங்கன்னா தேவனுக்கு. ஸோ இது ரெண்டு ஸ்லைட் நான் போட்டிருக்கேன், அது வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். இவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்து யாருடைய நிழலை வச்சு பார்த்தோம்? ஆரோன். ஆனா புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தங்கிற ரோலும் பாவ நிவாரண பலியில் தானே வருது. ஆரோன் பாவ நிவாரண பலி, சாரி, மத்தியஸ்த வேலை பண்றதுக்கு எங்கேயாவது ஆண்டவருக்கு நிழலா இருக்காரா? ஆரோன் ஆண்டவர் பண்ணக்கூடிய மத்தியஸ்த வேலைக்கு நிழலா இருக்காரா? கிடையவே கிடையாது. அப்படின்னா யார் அதுக்கு நிழலா எடுக்க முடியும்? இப்போ நம்ம கட்டாயமா யாருன்னா மோசே தான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் கேட்குறேன். ரேன்சம் அண்ட் சின் ஆஃபரிங் கரெக்டாக சொல்லினா ஒரே பட்டன் தான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சேம் ஆர் டிஃபரெண்ட்? சீக்கிரம் சொல்லணும். டிஃபரெண்ட். ஆனா ரெண்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்லை. எது இல்லாம இன்னொன்னு இல்லை? ஃபர்ஸ்ட் சின் ஆஃபரிங். சின் ஆஃபரிங் இயேசு கிறிஸ்து எப்ப கொடுத்தாரு? 3 வருஷம். அந்த 3 வருஷம் இயேசு கிறிஸ்து சின் ஆஃபரிங் கொடுத்தாரு. கடைசி நாள் ரேன்சம் கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. சின் ஆஃபரிங் இயேசு கிறிஸ்து கொடுக்காம விட்டு நீசான் 14 ரேன்சம் மட்டும் கொடுத்திருந்தாருன்னா ரேன்சமோட பெனிஃபிட் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்காது. ஏன் சேர்ந்திருக்காது? வரல பதில். சின் ஆஃபரிங் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு கொடுக்காம விட்டுட்டு ரேன்சம் மட்டும் கொடுத்தா ஏன் ரேன்சம் பெனிஃபிட் எல்லாத்துக்கும் போகாது? ஏன்னா சபை உள்ள வராது. சின் ஆஃபரிங் கொடுத்தா தான் யார் உள்ள வர முடியும்? சபை உள்ள வர முடியும். அப்ப சபை உள்ள வந்தா தான் உலக ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப ரட்சிப்பு. அப்ப உலக ஜனங்களுக்காக கொடுத்த ரேன்சம், அந்த பாயிண்ட்ல நமக்காக கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா சின்ன. இப்ப அடுத்த பாயிண்ட் ஈஸி நமக்கு. என்ன பாயிண்ட் அது? வித்தவுட் ரேன்சம். ரேன்சமே கொடுக்கல, 3 வருஷம் பாடுபட்டு மட்டும் மறிச்சிட்டார். அப்படின்னா 3 வருஷம் பாடுபட்டு மடிச்சவருக்கு எது கிடைக்காதுன்னா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் பலியின் புனித அவரே கையில் எடுத்தார்ல, அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்ப பண்ணின விஷயத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. இதுதான் இந்த பாடத்துடைய நோக்கம். அடுத்தது ஒன்னே ஒன்று மட்டும் விட்டோம். ஒற்றுமை பார்த்தாச்சு, வேற்றுமைகள் பார்த்தாச்சு, ஆர்டர் மட்டும் பார்க்கல. ஆர்டர் பண்ணுங்க பார்க்கலாம். ரான்சமர், அட்டோனர், அட்வொகேட், மீடியேட்டர். சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் எது ரொம்ப மஸ்ட்னா ரான்சம் தான். ஏன்னா வித்தவுட் ரான்சம் நத்திங் வில் ஒர்க். பர்பஸே ரான்சம் தான். ஸோ ஏசு கிறிஸ்து முதல்ல ரான்சம். நீங்க சொல்ற பதில் ஒரு விதத்தில் கரெக்ட். நான் வரேன் அப்புறம். ரான்சம் ஃபர்ஸ்ட். ரான்சம் கொடுத்ததுனால எதனுடைய பலன் எல்லாருக்கும் போக போகுது? அட்டோனர். அட்டோனர்ல யாருக்கு பங்கு இருக்கு? இப்ப சபைக்கு பங்கு இருக்கு.
அட்டோனர் ஒர்க்குக்காக 3 வருஷம் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனால சபைக்கு என்னவா மாறிட்டார் அவரு? சுவிசேஷ யுகத்துல அட்வொகேட். அதே அட்டோன்மெண்ட் ஒர்க் பண்ணதுனால இயேசு கிறிஸ்து அடுத்தது ராஜ்யத்தில் என்ன ஆகிறாருன்னா மீடியேட்டர். ஓகேங்களா? ஒரே ஒரு கேள்வி மட்டும் கடைசியா, சப்ஜெக்ட் முடிஞ்சது அவ்வளவுதான். ஒரே ஒரு கொஸ்டின், இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிறந்தாரா பிறக்கலையா? பிறந்தார். 2 பலி கொடுத்தாரா? ஒன்னு பேரு ரான்சம், இன்னொன்னு பேரு சின் ஆஃபரிங். கரெக்டா பதில் சொல்லணும். இயேசு கிறிஸ்து முதல் ரான்சம் கொடுத்தாரா சின் ஆஃபரிங் கொடுத்தாரா? கரெக்டா சொல்லிட்டீங்க எல்லாருமே, 100க்கு 100 கரெக்ட். சின் ஆஃபரிங். சின் ஆஃபரிங் எப்பயிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு? பேப்டிசம். ஆனா ரான்சம் எப்ப கொடுத்தாரு? நீசான் 14. ஸோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.